முழுமையா கவனிக்க ரெடியா இருக்கிறேன், அவங்களோட சக்சஸ நான் கேட்கணும் அப்படிங்கிற ரெடியா இருக்கிறவங்க எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் லீடர்ஸ். அப்படிப்பட்ட சக்சஸ் ஷேரிங் கொடுக்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க நான் தான் அந்த சக்சஸ் ஷேரிங் கொடுக்க போறேன்னா கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. இந்த வருமான இப்ப எடுத்து சூப்பராவே சக்சஸ் ஆன ஒரு நபர் தாங்க நமக்குமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட சீஃப் கெஸ்ட்டுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எல்லாருமே உங்களுக்கு கீழே உள்ளவங்க எல்லாரும் கால் பண்ணிட்டீங்களா, வந்துட்டாங்களா கொஞ்சம் செக் பண்ணிக்கோ லீடர்ஸ். செக் பண்ணி வராதவங்களுக்கு எல்லாம் கால் இன்வைட் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். நம்மளோட பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட சீஃப் கெஸ்ட்டுமே இன்வைட் பண்ண டைம் ஆயிடுச்சு. அவங்களையுமே நம்ம வெல்கம் பண்ணிடலாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் எடுத்து ஒரு சூப்பராகவே அவங்க திருநெல்வேலி மாவட்டம், அவங்க படிச்ச படிப்பு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சு ஓசூர் அசோக் ஐலாண்ட் கம்பெனில 2 வருஷமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நாகர்கோல் டிவிஎஸ் ஐலாண்ட் கம்பெனில வந்து 7 வருஷமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோட்டலா ஒரு 9 வருஷமா நம்மளோட ஒர்க் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஆனா அந்த கொரோனா லாக்டவுன்ல வந்து யாருக்குமே ஒர்க் இல்லாத நேரத்துல வந்து நம்ம ஃப்ரெண்டு கொடுத்த வாய்ப்பை வந்து எடுத்து சூப்பராகவே எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெக்கானிக்கல் மட்டும் இல்லாம டெக்னீஷியனாகவுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஆக்சஸ் எடுத்து ஒரு 4 வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஆக்சஸ் மூலியமா அவங்களுக்கு தேவையான மொபைல் போனா இருக்கட்டும், வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்ஸா இருக்கட்டும், பைக் அவங்களுக்கு பிடிச்ச RX 100 யமஹா பைக்கா இருக்கட்டும், அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான லேண்டா இருக்கட்டும், அவங்க தங்கச்சிக்கு தேவையான 18 கிராம் கோல்டு அச்சுவா இருக்காங்க. 1 லட்சம் 2 லட்சம் இல்லைங்க, இந்த ஆக்சஸ் மூலியமா ஒரு 32 லட்சம் ரூபாய் சம்பாதிச்ச நபர் தாங்க. அவங்க அந்த பிசினஸ இவ்வளவு தூரம் வந்த சக்சஸ தாங்க நம்ம இன்னைக்குமே கேட்க போகிறோம். அவங்களுமே நம்ம கம்பெனி ஒன் ஆஃப் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்காங்க. மிஸ்டர் ஜமால் ஹுசேன் சார், வார்ம் வெல்கம் சார். சாரி லீடர்ஸ், லீடர்ஸ்மே கால் பண்ணிட்டாங்க. ஸோ இதான் நம்ம டீம் ஸ்ட்ரென்த்தா கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. ஸோ உங்களுக்கு கீழே உள்ள எல்லாருமே கால் பண்ணி இன்வைட் பண்ணுங்க. நம்மளோட செக்ஷனோட இம்பார்ட்டன்ட்மே சொல்லி, ஏன்னா வெற்றிங்கிறதே சீக்கிரம் யாருக்குமே கிடைக்காதுங்க. அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும், அந்த இலக்கை நோக்கி போகணும்னா எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். வாழ்க்கையினாலும் சரி, ஒரு தொழிலனாலும் சரி, எல்லாத்துலயுமே வந்து நம்ம கடந்து போனாதான் அந்த வெற்றிங்கிறத பாதையுமே நம்ம வந்து அடைய முடியும். ஸோ அதனால அப்படிப்பட்ட பாதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து படாம அவங்களோட மாதிரி நம்மளும் வெற்றி அடையணும்னா அவங்க சொல்றதை நம்ம மெயினா கேட்கணுங்க. ஸோ அதனால எல்லாருமே நோட் அண்ட் பண்ண ரெடியா இருந்துவாங்க. நம்ம டீம் ஸ்ட்ரென்த்துமே இன்க்ரீஸ் பண்ணுங்க லீடர்ஸ். யாருக்கெல்லாம் என்னோட வாய்ஸ் கேட்குது அவங்க எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா லீடர்ஸ்? நானுமே அந்த சக்சஸ் ஷேரிங்க கேட்கற ரொம்ப ஈகரா இருக்கேன். அந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். நானுமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறேன் லீடர்ஸ். இதுதான் நம்ம டீம் ஸ்ட்ரென்த்தா கேட்டா கண்டிப்பா இல்ல லீடர்ஸ். ஸோ ஒரு 66 பேரு தான் என்னோட வாய்ஸ் கேக்குதா?
116 பேர் வந்திருக்கோம். யாருக்கெல்லாம் என்னோட வாய்ஸ் கேக்குதோ அவங்க எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். நானுமே இந்த செக்ஷனை கேட்கறது ரொம்ப ஆவலா இருக்கேன், ஆர்வத்தோட இருக்கேன். எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் லீடர்ஸ். உங்களுக்கு கீழே வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்களா என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு எல்லாருமே வராதவங்கள கால் பண்ணி இன்வைட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம செக்ஷனோட இம்பார்ட்டன்ட் சொல்லி வர சொல்லுங்க. லீடர்ஸ் ஒரு 100 மெம்பர்ஸ் கூட ஹேண்ட் ரைஸ் பண்ணல. நம்மளோட லீடர்ஸ்மே சூப்பர் சூப்பர். நம்மளோட பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் கால் பண்ணி இன்வைட் பண்ணுங்க லீடர்ஸ். நானுமே என்னோட டீமுக்கு கால் பண்ணிட்டு வரேன். சூப்பர் சூப்பர். நம்மளோட டீம் ஸ்ட்ரென்த்துமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ லீடர்ஸ் உங்களுக்கு கீழே உள்ளவங்க எல்லாரும் வந்துட்டாங்களா நோட் பண்ணுங்க. எல்லாரும் வரலன்னா கால் பண்ணி இன்வைட் பண்ணுங்க. நம்மளோட செக்ஷனுமே வெயிட் பண்ண, நம்மளோட சீஃப் கெஸ்ட்டுமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே இன்வைட் பண்ண டைம் ஆயிருச்சு. ஸோ எல்லாரும் கால் பண்ணி இன்வைட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் என்னோட வாய்ஸ் கேட்குது அவங்க எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் லீடர்ஸ். சூப்பர் சூப்பர். நம்மளோட பார்ட்டிசிபேட் லிஸ்ட்டுமே இன்க்ரீஸ் ஆயிட்டு. ஸோ நம்மளோட சீஃப் கெஸ்ட்டுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானுமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களோட சக்சஸ் ஷேரிங்க கேட்கறதுக்கு. ஸோ அவங்களையுமே நம்ம இன்வைட் பண்ணலாம். அவங்க பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம். அவங்க படிச்ச படிப்பு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஆனா இந்த பிசினஸ் காண்டி படிச்சாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. அவங்க படிச்ச படிப்புக்கும் இந்த பிசினஸுக்கும் சம்பந்தமே இல்ல. இருந்தாலும் அந்த பிசினஸ எடுத்து ஸ்டார்ட் பண்ணல இருந்து இப்போ வரைக்கும் கத்துக்கிட்டு சக்சஸ் ஆயிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நபரோட சக்சஸ் தான் கேட்க போகிறோம். அவங்களோட தேவைகளா இருக்க எல்லாத்தையுமே இந்த வருமான வாய்ப்பு மூலியமா பூர்த்தி பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த வருமான வாய்ப்பு மூலியமா 32 லட்ச ரூபா மேலேயுமே இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்க தங்கச்சிக்குமே இந்த வருமான வாய்ப்பு மூலியமா ரீசெண்டா கூட மேரேஜ்லாம் அவங்க இந்த வருமான வாய்ப்பு மூலியம் தான் மேரேஜுமே பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர் தாங்க நம்ம இன்வைட் பண்ணப்படும். நம்ம கம்பெனில ஒன் ஆஃப் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா கூட இருக்காங்க. மிஸ்டர் ஜமால் ஹுசைன் சார். வார்ம் வெல்கம் சார். செக்ஷன் யுவர் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ சூப்பர்பான ஒரு ஹோஸ்டிங்கோட ஃபயர்ஃபுல்லான டீம் மெம்பர்ஸோட இந்த இடத்துல வந்து மீட் அப் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு தருணத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு தேவையான நம்ம கத்துக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் A20 செஷன் மூலமா நமக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அதுல மெயினா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை, அதாவது சக்சஸ் ஷேரிங். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த சக்சஸ் ஷேரிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வேல்யூவான ஒரு விஷயம் அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் தெரியாம இருக்கீங்க.
ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே அதுதான். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலராகவே நம்மளோட ஜூம் செஷன் அப்படிங்கிறது அதாவது மூச்சு முட்டக்கூடிய அளவுல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 300 நபர்கள் வரக்கூடிய லெவல்ல இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு செஷனா இருக்கக்கூடிய தருணத்துல, பட் ஆனா லிங்க் ஓபன் பண்ணி 20 நிமிஷம் கழிச்சும் 150 கூட தாண்டாம இருக்குது அப்படிங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து அனலைஸே பண்ண முடியல. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இங்க நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்காகவும் காடு கரை இந்த இடத்துல எல்லாம் வந்து மம்மட்டி பிடிச்சி இல்ல அதுல வெயில்ல கிடந்து ரொம்ப என்ன சொல்ல மாடு மாதிரியோ இல்ல கழுத மாதிரியோ நம்ம வந்து உழைக்கிறதுக்கு தாண்டி இந்த இடத்துல ஓகேங்களா ரொம்ப முக்கியமா அனலைஸ் பண்ணக்கூடிய அப்சர்வ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கவனமா உழைக்கக்கூடிய விஷயம் தான் இங்க வந்து சக்சஸ் ஆகும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆதிமுருகன் சார் நிறைய டைம் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இந்த நெட்வொர்க் துறை அப்படிங்கிறது கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட கவனமா உழைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் ஓகேங்களா, ஸோ ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் டைம் எடுத்துக்கங்க. ஷார்ப்பா 8:43க்கு நம்ம வந்து செஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னால எத்தனை நபர்களை நீங்க வந்து வரவழைக்க முடியுமோ அத்தனை நபர்களை வந்து வரவழைங்க. ஷார்ப்பா 8:43க்கு ஓகேங்களா. ஸோ வனசலி மேடம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? வனசலி மேடம் கேக்குதா? உங்க வாய்ஸ் கிளியர் சார். சூப்பர் சூப்பர் லீடர். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 138 நபர்கள் மட்டும்தான் இந்த செஷனுக்குள்ள இருக்கிறீங்க. சோ நம்மளோட செஷன்ல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 300 பிளஸ்ங்க. சோ இது இப்போலாம் கிடையாது, ஒரு வருஷத்துக்கு முன்னக்கூட்டியே நம்ம 300 பிளஸ் வந்துட்டோம். பட் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து 138 நபர்கள் தான் இருக்கிறாங்க. சோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே நம்ம சிஸ்டத்தோட கனெக்டா இருந்தா மட்டும்தான் நம்மளோட வருமான வாய்ப்புல நம்ம ஜெயிக்க முடியுங்க. சோ இது இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல, நீங்க இந்த வருமான வாய்ப்பு மூலியமா உங்களோட கனவை உங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ற வரைக்கும் அந்த விஷயத்த நம்ம கண் கூட கண்டிப்பா பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ இதை பண்ணாத நபர்களால சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பாதிக்க முடியும், ஆனா லேட்டா சம்பாதிக்க முடியுங்க. நம்மளோட வருமானத்தை நம்மளே தடை பண்றக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகாம இருக்கிறது தான். சோ உங்க டீம்ல உங்களை நம்பி வந்த நபர்கள் என்னை நம்பி வா சம்பாதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா, அவ்வளவு நபர்களையும் இந்த வருமான வாய்ப்புக்குள்ள இந்த செஷனுக்குள்ள நீங்க கொண்டு வந்து உட்கார வச்சா மட்டும்தான் அவங்களால சம்பாதிக்க முடியும். அதுவும் இன்னைக்கு ஆன செஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்க போகுது. அதுவும் கொடுக்க போற நபர் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். சோ நிறைய நபர்கள் நம்ம சின்ன பிள்ளையில இருந்து நம்மள எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்க, நல்லா படிச்சா நல்ல வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. சோ அப்படி நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போய் அங்க ஒரு 13 வருஷமா வேலை பார்த்துட்டு அந்த வேலையே வேண்டாம், அது பெர்மனன்ட் எம்ப்ளாயா இருந்த ஒரு இடத்துல என் வேலையே வேண்டாம், நான் இந்த வருமான வாய்ப்பு எடுத்து இதுலதான் நான் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாய்ப்பை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க எப்படி வந்தாங்க, அவங்க கடந்து வந்த பாதைகளை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. அப்படிப்பட்ட செஷனுக்கு இதுதான் ஸ்ட்ரென்த் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சோ வேகமா நம்ம டீம்ல நம்பி வந்த நபர்கள் எல்லாரையும் உள்ள வர வைங்க. சோ உங்களோட கெஸ்ட்ல நிறைய பேர் என் வேலைதான் பெருசு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்கல்ல. சோ அப்படிப்பட்ட வேலைதான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்க நபர்களுக்கும் இந்த லிங்கை ஃபார்வர்ட் பண்ணி உங்களை மாதிரி வேலை பார்த்துட்டு 13 வருஷம் கழிச்சு நம்மளோட வாய்ப்பு எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க இந்த செஷனுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்ல இருக்கிற நபர்களையுமே உள்ள வர வைங்க. சோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சோ உங்களோட பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்க. சோ அவங்க வந்துட்டாங்களான்னு செக் பண்ணுங்க. சோ நம்ம டீம்ல நம்மளை நம்பி வந்து எல்லாரும் வந்துட்டாங்களான்னு பாருங்க. சோ சார் கொடுத்து ஒன் மினிட் தான் இருக்குது. சோ அதுக்குள்ள நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து வேகமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. சோ லிங்கை ஃபார்வர்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க அப்படிங்கறதெல்லாம் நினைக்காதீங்க. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மெசேஜ் மட்டும் தாங்க. சோ கால் பண்ணுங்க. சோ நம்ம நம்பி வந்த நபர்கள் எல்லாருக்குமே இந்த செஷன்ல கால் பண்ணி அவங்கள உள்ள வெல்கம் பண்ணுங்க. சோ ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்ல ஒரு நெட்வொர்க் ஏரியால இருந்து இவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிங்க. சோ எனக்கு இதெல்லாம் நடக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. சோ எல்லாருமே அதை தாண்டிதான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களோட சக்சஸ் ஆரிங்களை மட்டும்தான் தெரியுங்க.
ஸோ அவங்களோட தோல்விகள், ஸோ அவங்க இதுல எல்லாம் என்னெல்லாம் கஷ்டங்கள்லாம் அணைஞ்சு அதுக்கப்புறம் இப்போ நம்மளோட வாய்ப்பு மூலியமா சூப்பரா சமாளிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியணும்னா அவங்களோட சக்சஸ் ஆரிங்களை தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட சக்சஸ் ஆரிங்க நிறைய மக்கள் இன்னும் வராம இருக்கிறீங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம சொல்றோம் ஆஃப் தாங்க, நாங்க எப்பவுமே பாதிதாம நிற்போம் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றீங்க. ஸோ அதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ எப்பவுமே நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஸோ முழுமையா கவனிக்க, சரிங்க. ஸோ ரொம்ப முக்கியமான அதுதான், முழுமையா கவனிக்க. கஷ்டத்தோடு இதை நம்மளோட ஆதிமுருகன் சார் எப்பவுமே சொல்லுவாங்க. ஸோ கவனமா உழைக்கணும். கஷ்டப்பட்டு உழைச்சி யாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஜெயிச்சவங்க கிடையாது. கவனமா உழைக்கணும். ஸோ உங்களோட கவனம் உங்களோட சிஸ்டத்தோட கனெக்ட் பண்றதுல இருக்கணும். ஸோ அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் உள்ள வராம இருக்காங்க. ஸோ வேகமா கால் பண்ணுங்க. சூப்பர். ஸோ கேரி ஆன் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். எஸ், தேங்க்யூ. ஸோ நானுமே கண்டினியூ பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா டைம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும்ல. எஸ், தேங்க்யூ ஸோ மச் ராமகுட்டி மேடம், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வனசெல்வி மேடம். ஸோ சூப்பரான முறையில் கிட்டத்தட்ட ஒரு 20 நபர்களுக்கு மேலே இந்த இடத்துல வந்து நீங்கள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஸோ கூட்டிட்டு வந்ததோட மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து நீங்க அவ்வளவு விஷயங்களை வந்து கத்துக்க போறீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க மத்த செஷன்ல நீங்க அட்டென்ட் பண்றதை தாண்டி இந்த ஒரு சக்சஸ் ஷேரிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான, எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்க இதை வந்து முழுசா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கேதர் ஆகும். ஓகேங்களா? ஸோ எனிவே எல்லாத்தையும் லோவர் ஹேண்ட் கொடுத்துருந்தேன். ஓகேவா? ஸோ என்னோட சக்சஸ் ஷேரிங் கேட்ட நபர்கள் மட்டும் இந்த இடத்துல ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? இதுக்கு முன்னாடி நான் வந்து 2 டைம் வந்து சக்சஸ் ஷேரிங் கொடுத்துருக்கேன் நம்ம எம்பையர். ஓகேவா? சார்பா 2 டைம் நான் வந்து சக்சஸ் ஷேரிங் கொடுத்துருக்கேன். பட் ஆனா 2 டைமுமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப், ஓகேங்களா? ஸோ நான் ஆக்சிஸ் இந்தியாவில் ஜாயின் பண்ணது வரைக்கும் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கு மேற்பட்டு நான் எந்த விஷயத்தையுமே நான் வந்து சொன்னது கிடையாது. பட் ஆனா இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரே ஒரு வாட்டி ஸ்கிரீன் ஷேர் மட்டும் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இமேஜ் வந்து தெரிஞ்சிடக்கூடாதுல்ல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்களை நான் வந்து கேதர் பண்ணி ஜமால் மீரால் மேடம் வந்து சொன்னாங்க, ஏற்கனவே வாரம் துவாரகா மேடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி வரைக்கும் சக்சஸ் ஷேரிங் ஆயிடுச்சு. ஸோ நீயும் லேட் பண்ணிடாதன அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே 10 மணிலாம் பத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கூடுமான வரைக்கும் குடுன்னு ஓடி போயிருக்கேன். ஓகேவா? ஸோ சிம்பிளா இப்போ வந்து நான் வந்து என்னோட போட்டோஸ் மட்டும் நான் வந்து ஷேர் பண்றேன். பார்த்தீங்கன்னா இவ்வளவு போட்டோஸ் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே என்னோட செஷனாகவும் இதுல இருந்து நான் வந்து தெரிஞ்சிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்துற விஷயமாகவும் இந்த இடத்துல நான் வந்து தெரியப்படுத்த போறேன். ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்க வந்து சரியான முறையில் அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சனா இந்த இடத்துல நீங்க வந்து டிராவல் பண்ணதுக்கும் உங்களுக்கு இந்த ஒரு சக்சஸ் ஷேரிங் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ முழுமையான முறையில இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்க அனலைஸ் பண்றதோட மட்டும் இல்லாம இப்போ நான் செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிக்கிறதுல இருந்து உங்களோட டீம் மெம்பர்ஸ் யாராவது வராம இருந்தாங்க அப்படின்னா கூட நீங்க கவனமா கவனிச்சுட்டு வேற போன்ல இருந்து, ஓகேங்களா? ஸோ உங்க வீட்டுல எப்படி பார்த்தாலும் ஒரு 2 போனாவது இருக்கும். ஸோ ஒரு போன்ல நீங்க வந்து ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க, இன்னொரு போன் சும்மா தான் இருக்கும். ஒன்னு அப்பா போனா இருக்கும், இல்லைன்னா அம்மா போனா இருக்கும், இல்ல கீபேட் போன் ஏதாவது ஒண்ணு இருந்துன்னா கூட கண்டிப்பான முறையில அவங்களை வந்து வர சொல்லிருங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு செஷனா இருக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட 152 நபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வெறும் 9 நபர்கள் மட்டும்தான் என்னோட சக்சஸ் ஷேரிங் கேட்டிருக்கீங்களா? சூப்பர். வேற லெவல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள். சூப்பர். ஸோ நம்ம சக்சஸ் ஷேரிங் செஷனுக்குள்ள போயிடலாம் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம இங்க டிலே பண்ண நம்மளோட என்ன சொல்ல எண்டிங் டைம் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? எஸ், எனிவே ஸோ மறுபடியும் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகேவா? ஸோ எஸ், ஸோ இதுதான் என்னோட நேச்சரான ஃபேமிலி.
ஸோ இதுல வந்து என்னோட அக்கா மட்டும் இல்லாம இருக்கிறாங்க. ஸோ என்னோட அக்கா இல்லாம இருக்கும்போது எடுத்த ஒரு போட்டோ. ஸோ இதுதான் வந்து வால்பேப்பர்ல வைக்க முடியக்கூடிய ஒரு கண்டிஷன்ல இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து இந்த வாட்டி வரலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த பிரவுன் கலர் ஷர்ட் போட்டு நிக்கக்கூடிய ஜமால் ஹுசைனா இருக்கக்கூடிய நானு என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல, ஓகேவா? ஸோ இந்த போட்டோ வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு 8ஆம் கிளாஸ் இல்லைன்னா 9ஆம் கிளாஸ்ல எடுத்த ஒரு போட்டோவா இருக்கும். நான் வந்து அனலைஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு போட்டோவை நான் தேடி கண்டுபிடிக்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த போட்டோவை இது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். மேபி இது 8ஆம் கிளாஸ் இல்லைன்னா 10ஆம் கிளாஸ் அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு போட்டோவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த பிரவுன் கலர் ஷர்ட் போட்டு ஸ்டாண்டிங்ல நிக்கக்கூடிய ஜமால் ஹுசைன் அப்படிங்கிற நான் தான் இது. ஓகேங்களா? ஸோ யாரும் பார்த்து பயந்துட வேணாம். ஸோ ரொம்ப 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 குட்டியா சப்பியா, அதாவது என்ன சொல்ல, இவனாடா அவன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்து ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய ஒரு சக்சஸ் ஷேரிங் தான் இது. ஸோ முழுக்க 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 இங்க இருந்து என்னோட லைஃப் அப்படிங்கறது நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கூல், அதாவது பள்ளி பருவத்துல இருந்து எடுத்து எடிட் பண்ணப்பட்ட ஒரு புகைப்படம். தெளிவா சொல்லுறேன். இது வந்து ஒரு நான் ஐடிஐ படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஒரு போட்டோ கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். மேபி அப்போ நான் வந்து எடிட் பண்ண ஒரு போட்டோ. ஓகேவா? சோ இதுதான் என்னோட பள்ளி பருவத்துல இருந்த என்னோட முகம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட வீட்டுல முதல்ல எடுத்த ஒரு போட்டோ. ஓகேவா? சோ இதுதான் என்னோட வீடு. பேக்ரவுண்ட் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு. சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா மேபி என்னோட மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் வந்து எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வேற ஒரு பையன் போன்ல இருந்து எடுத்து அதை வந்து வச்சிருந்த ஒரு போட்டோ. ஓகேவா? இந்த ஸ்டேஜ்ல வந்து எனக்கு வந்து வண்டிலாம் ஓட்ட தெரியாது. ஓப்பனா சொல்லிடுறேன். இந்த ஸ்டேஜ்ல எனக்கு வந்து வண்டிலாம் ஓட்ட தெரியாது. ஓட்ட தெரியாம இருக்கும் போது எடுத்த ஒரு புகைப்படம். ஓகேவா? ரெண்டாவது, இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து வண்டி ஓட்ட கத்துக்கிட்டேன். ஓகேவா? இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து வண்டி ஓட்ட கத்துக்கிட்டேன். இதுல இருந்து என்னோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கறது டோட்டலாவே சேஞ்ச் ஆகுது. இதுதான் என்னோட என்ன சொல்ற வீடு பிளஸ் இந்த வீட்டுக்கு உள்ளதான் நான் வந்து வண்டியை வந்து விடுவேன். அதாவது என்னோட வண்டி கிடையாது. ஓப்பனா சொல்லணும்னா இது என்னோட வண்டி கிடையாது. இந்த இடத்துல வந்து நான் மெக்கானிக் வேலைக்கு போயிருந்தேன். ஓகேவா? சோ மெக்கானிக் வேலைக்கு போயிருக்கும் போது என்னாச்சு மேடம்? என்னோட வாய்ஸ் எதுல கட் ஆச்சு? சார் மெக்கானிக்னு சொன்னீங்க. ஓகே 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 சூப்பர். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் மெக்கானிக் டிபார்ட்மெண்ட் படிச்சு முடிச்சுட்டு மெக்கானிக்கா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. வேலையுமா லேட் ஆயிட்டு அந்த நாளையில என்னோட அந்த ஓனர் வந்து பைக்கை கொடுத்து விட்டு நீ போயிட்டு மறுநாள் காலையில சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்லும் போது இந்த பைக்கை கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்போது எடுத்த ஒரு புகைப்படம். இதுதான் என்னோட வீட்டோட என்ட்ரன்ஸ். ஓகேங்களா? சோ இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸ். இப்பவும் இப்படியே தான் இருக்கு. மேபி நம்ம புது வீடு கட்டும் போது இந்த என்ட்ரன்ஸோட தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் மேபி. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த எம்எம்இ டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய யூனிஃபார்ம். ஓகேவா? சோ இதுதான் அந்த ஒரு யூனிஃபார்ம். இதுல இருந்து என்னோட கெரியர், அதாவது என்னோட என்ன சொல்ல, சந்தோஷம் நீங்கி கவலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஆரம்பமான ஒரு தருணம். ஓகேவா? சோ இந்த ஒரு சுச்சுவேஷன் தான். ஏன் சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இந்த இடம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் சந்தோஷமாவும் ரொம்ப ஹாப்பியாவும் ஏன் ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல ஒரு உறுதியாவும் ஒரு பிடிப்போடையும் வந்து இருந்தேன். ஓகேவா? ஆனா என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மெக்கானிக் எம்எம்இ டிபார்ட்மெண்ட்ல நான் ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய முதல் நாள், அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி என்னோட அந்த ஒரு கல்லூரி பருவம், அதாவது அந்த மோட்டர் மெக்கானிக்கல் அந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிறதுக்காக நான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் போடும்போது என்னோட அம்மா வந்து என் கூட இருந்தாங்க. ஆனா ஒரு வாரம் கழிச்சு நீங்க வந்து வாங்க அப்படின்னு சொல்லும் போது என்னோட அம்மா வந்து என் கூட இல்லை. ஸோ அதனால நாங்க வந்து நிறைய அந்த இடத்துல வந்து இடர்பாடுகளுக்கு உள்ளானோம். அந்த இடத்துல இருந்து என்னோட அதாவது
சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? ஸோ அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது 100% ஓகேங்களா? ஸோ 100% என்கிட்ட நம்மளே போயிடுச்சு. ஸோ அந்த நிமிஷத்துல இருந்து நான் முழுக்க 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 ஃபேமிலிக்காக மட்டும்தான் நான் வந்து இருந்தேன். ஸோ அதன் வெளிப்பாட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதாவது ரொம்ப என்ன சொல்ல கட்டுக்கோப்பா ரொம்ப என்ன சொல்ல பிடித்தத்தோட தான் நான் வந்து பயணப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்க எங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் திருச்செந்தூருக்கு டூர் போகும்போது எடுத்த ஒரு போட்டோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் தான் நானு, அதே மாதிரி இந்த ஃபேஸ் தான் நம்ம மகாராஜன் சார். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நாங்க வந்து திருச்செந்தூருக்கு கிளம்பும் போது எடுத்த ஒரு போட்டோ. ஸோ பின்னாடி கூட இல்ல, திருநெல்வேலி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எங்களோட ஃபேர்வெல் டே. அதாவது காலேஜ்ல அந்த ஆயுத பூஜை, அந்த ஆயுத பூஜைக்கு இந்த பாத்தீங்கன்னா பின்னாடி தப்புறம்லாம் வச்சு சூப்பரா பின்னாடி இருந்தே அதை வந்து அலங்கரிச்சு சூப்பரா என்னாச்சு, சிக்னல் இஷ்யூவா கட்டாயி போய்கிட்டு இருக்கு. சாரி. இதெல்லாம் விசிபிள் சார். சார் மேடம். எஸ், ஓகே, சூப்பர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல குரூப்பா இருந்து சார் அலோவ் பண்ணி, இதுதான் சாரோட ஃபேஸ்ன்னு நினைக்கிறேன், லாஸ்ட் நிக்கிறாப்ல, லெனிஸ் குமார். ஓகேங்களா? ஸோ அந்த சாரோட பெர்மிஷனோட இந்த இடத்துல போட்டோ எடுத்த ஒரு தருணம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட ஒர்க் ஷாப். ஓகேங்களா? ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் முடிச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போன ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது இதுதான். எதுக்காக அப்படின்னா, நான் அசோக் லேலன்ல கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன். பட் ஆனா அந்த கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டோம்டா, நம்ம அசோக் லேலன்ல போயிட்டு நம்ம ஸ்பேனர் பிடிக்க கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக 3 மாசமா இந்த ஒரு 4 வீலர் அண்ட் 4 வீலர் தான், ஆமா 4 வீலர் மெக்கானிக் ஷாப்ல தான் போயிட்டு நான் வந்து ஒர்க் பண்ணேன். எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்பேனர் பிடிக்க தெரிஞ்சுக்கணும், கத்துக்கிடணும். சார் ஸ்கிரீன் கட் ஆயிட்டு சார். ரொம்ப இஷ்யூவா இருக்கு, வெளியில கட் ஆகிட்டே இருக்குது. எஸ், எனவே ஸோ ஏன்னா வெளியில போனோம்னா ரொம்ப சவுண்ட் விட்டு பேச முடியாது. இதுதான் அந்த ஒசூர்ல இருக்கும்போது எடுத்த ஒரு புகைப்படம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 அடி 15 அடி கேப்ல யாரு போறானே தெரியாது, அந்த அளவுக்கு பனிமூட்டமா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பனிமூட்டத்திலையும் காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஷூ எல்லாத்தையுமே போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போவோம். ஓகேங்களா? ஸோ ரூம்ல இருந்து கம்பெனி வரைக்கும் நாங்க வந்து கிளம்பி போவோம். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி நாங்க வந்து ரூம் எடுத்திருந்தோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேங்ல இருக்கக்கூடிய இந்த பையன், இந்த ஃபர்ஸ்ட் இருக்காப்பல்ல, இவர் பேர் வந்து சுபா. அவரு இந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கக்கூடிய பாண்டியராஜன், அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கக்கூடிய மகாராஜன், அதுக்கப்புறம் நானு, இதை தாண்டி இன்னும் ஒரு 3 பேர். ஓகேங்களா? ஸோ டோட்டலா 7 பேர் வந்து அந்த ரூம்ல வந்து இருந்தோம். ஸோ 7 பேருமே இந்த ஒரு ஒசூர் அசோக் லேலன்ல தான் நாங்க வந்து ஒர்க் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அங்க போன உடனே எடுத்த முதல் புகைப்படம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேஸுக்கும் இந்த ஃபேஸுமே வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும், ஏன்னா இது கடைசியா எடுத்த போட்டோ. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்த போட்டோ. இது வந்து பாலா. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அசோக் லேலன்ல எங்களுக்கு பரிச்சிதமான, எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அவங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரோ ஏதோ ஒன்று சம்திங் அந்த போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. இது வந்து ஆயுத பூஜைக்கு எடுத்த எதுக்காக கட்ட போகுதுன்னு தெரியல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பார்க்கலாம், மற்ற எல்லாருமே எப்படி நீட்டா அழகா இன்செர்ட் பண்ணி ரொம்ப நல்ல பையன் மாதிரியே இருப்பாங்க. பட் ஆனா என்னோட ட்ரெஸ் கோட மட்டும் பாருங்க, நம்ம திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கோம் அப்படிங்கறதுனாலயே டோட்டலா டிஃப்ரெண்டாவே இருக்கும்.
எல்லாருகிட்ட இருந்தும் நம்மளோட அந்த ஒரு முகபாவனையா இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே டோட்டலாவே டிஃப்ரெண்டா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த போட்டோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதாவது மத்த எல்லா பசங்களுக்கும் வந்து சரியா தச்சிருப்பாங்க. பட் ஆனா நம்ம ட்ரெஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோட்டிங்கோட 2 3 பட்டன்லாம் எக்ஸ்ட்ரா விட்டு இன்னும் கொஞ்சம் வந்து என்ன சொல்ல ஒரு என்ன சொல்ல ரொம்ப முரண்டிக்கக்கூடிய ஒரு நபராக தான் நடந்து பயணப்பட்டு இருந்தோம். ஓகேங்களா. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து நம்ம மகாஜன் சார் தான், வேற யாரும் இல்ல. பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். சோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து அடுத்தடுத்து நாங்க வந்து பயணப்பட ஆரம்பிச்சோம். இதுதான் ஒசூர்ல அசோக் லேலண்ட்ல நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த VTS டிபார்ட்மெண்ட். ஓகே, வெஹிக்கிள் டெஸ்டிங் சென்டர் மேபி அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா, மறந்து போச்சு பேரு. ஓகேங்களா. ஸோ VTS டிபார்ட்மெண்ட் அது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த வண்டி எல்லாத்தையும் நாங்க எடுத்து ராத்திரி 10 மணிக்கு மேல வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பிப்போம். இந்த வண்டியில ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுண்ட்ஸ் அடிப்போம். நிறைய வண்டியை இடிச்சிருக்கோம், நிறைய வண்டியை உடைச்சிருக்கோம், டூல்ஸ் பாக்ஸ் எல்லாம் தூக்கி எரிஞ்சிருக்கோம். அந்த மாதிரிலாம் நிறைய வேலைகள் நடக்கும். ஓகேங்களா. ஸோ என்னடா இது இவ்வளவு நேரம் அவரை பத்தியே பேசிட்டு இருக்கிறாப்லையே, ஃபேமிலியை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்காப்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த டாபிக் நான் எடுக்க கூடாதுன்னு தான் இருந்தேன். ஏன் அப்படின்னா இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்துக்காக சொல்லிடுவோம் அப்படிங்கறதுக்காக தான். ஏன் அப்படின்னா ரொம்ப என்ன சொல்ல சந்தோஷம் அப்படிங்கிறது என்னோட ஃபேமிலிக்குல இருந்து ரொம்பவே தள்ளி போயிட்டு அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஃபேமிலியோட போட்டோஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரே ஒரு போட்டோ தான் நாங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய போட்டோவா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நாங்க எல்லாரும் இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ அதனால ஒரு போட்டோ நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ இது வந்து என்னோட ட்வின்ஸ் தம்பிமார்கள். இவங்க 2 பேருமே இப்போ வந்து வேலைக்கு போயிட்டாங்க. இது என்னோட தங்கச்சி, இது என்னோட அக்கா, இது வந்து நானு. அதாவது இந்த மேல இருக்க போட்டோ வந்து பாத்தீங்கன்னா அசோக் லேலண்ட்ல இருந்து நான் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே எடுத்த ஒரு போட்டோ. ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒசூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது மேபி எடுத்த ஒரு போட்டோவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நாங்க வந்து பெருநாள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும் போது சூப்பரா நாங்க எல்லாருமே வந்து போட்டோ எடுப்போம். ஸோ இந்த மாதிரி இந்த போட்டோ தான். ஓகேங்களா. ஸோ இதை தான் நான் வந்து வால்பேப்பர்ல வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைனா நாங்க வந்து ஒரு போட்டோ எடுப்போம். இதை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மாயாண்டி குடும்பத்தாரடா அப்படின்னு சொல்லி சொன்னா. உண்மையில வச்சான் நாங்க மாயாண்டி குடும்பத்தார் தான், நாங்க எல்லாருமே சேர்ந்து தான் இருப்போம், எந்த நேரத்திலையும் நாங்க வந்து பிரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நான் மெசேஜ் பண்ணினேன். அந்த நிலைமை வந்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லாருமே சேர்ந்தே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்பவும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து டோட்டலா ஒரு கூண்டுக்குள்ள போய் அடைப்பட்ட ஒரு தருணம் தான் இது. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்கார் அப்படிங்கிற அந்த ஒரு பிரைவேட் லிமிடெட்ல நான் வந்து ஒரு டெக்னீஷியனா அந்த இடத்துல நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா. ஸோ என்னோட சேலரி வந்து பாத்தீங்கன்னா அப்போ வெறும் 7,000 ரூபாய் தான். ஓகேங்களா. ஸோ 7,000 ரூபாயில என்னோட சேலரியை வந்து ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு பிடித்தம் போக வெறும் 5,600 ரூபாய் தான் என்னோட முதல் மாச சேலரி. இப்போ வரைக்கும் என்னோட முதல் மாசம் அந்த சேலரி பில்லு என் கையில தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுல இருந்து என்னோட அந்த ஒரு அந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நம்ம டோட்டல் டீம் அடுத்தடுத்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணதா இருக்கட்டு, வெளியில போனதா இருக்கட்டு, இன்னொன்னு நம்ம டீம் மூலமா அந்த ஒரு ஆயுத பூஜைக்கு பண்ணக்கூடிய செலிப்ரேஷனா இருக்கட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட அந்த ஒரு ஒர்க்கிங் ட்ரெஸ். ஓகேங்களா. கூட மேபி நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, இல்ல அப்படின்னா ஒரு சில பேர் பார்க்காமலும் இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா இன்னுமே நான் அதை ஞாபகத்துக்காக வச்சிருக்கேன். ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒர்க்கிங் ட்ரெஸ். இது வந்து பாத்தீங்கன்னா கோணிப்பை மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கும். அதை தாண்டி அதுல கிரீஸ் ஆயில்லாம் வந்து டச் ஆகும்போது இன்னும் வந்து வெயில்ல வேலை பார்க்கும்போது ரொம்ப ஹீட்டா இருக்கும். ஓகேங்களா. சோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் எங்களோட டூல் பாக்ஸ் மீட்டிங். ஓகேங்களா. காலையிலேயே வந்து அட்டன்ஸ் போடணும் அப்படின்பாங்க தெரியுமா, இந்த மாதிரி தான் காலையிலே ரவுண்டு கட்டி நம்மளை வந்து கிண்டல் பண்ணுவாங்க, கேவலப்படுத்துவாங்க. அத மாதிரி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப அதாவது ரொம்ப நம்ம டீம்ல லீடர்ஸ் எல்லாம் பண்றாங்க தெரியுமா, அந்த மாதிரி நாசுக்காலாம் இல்ல, ஓப்பனா ஒற்றை அடிதான். ஓகேங்களா. 10 பேர் முன்னால வச்சு நீ எல்லாம் ஒரு வேலைக்காரனால அப்படின்னு சொல்லி செருப்ப சாணியில முக்கி அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. ஓகேங்களா. சோ இந்த மாதிரியான ஒரு டூல் பாக்ஸ் மீட்டிங் எல்லாம் போய்கிட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து சமாளிச்சு நிறைய நல்ல பேரெல்லாம் எடுத்து ஒரு 2 டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் டெக்னீஷியனையும் இந்த இடத்துல வந்து கொண்டு வந்திருந்தோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஸ். ஓகேங்களா. ஸோ ஒரு சேஸை தூக்குறதுக்கு
குறைஞ்சது ஒரு 10-15 பேராவது வேணும். 10-15 பேராவது இருந்தால் மட்டும்தான் அந்த சேஸை வந்து தூக்க முடியும். அந்த அளவுக்கு ஹெவி வெயிட்டா இருக்கும். அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கக்கூடிய அந்த ஒரு சேஸை கூட நாங்க வந்து அசால்ட்டா தூக்கிட்டு போயிடுவோம். இங்க சைட்ல எண்ணி பாத்தீங்கன்னா கூட தெரியும் எத்தனை பேர் போறாங்க அப்படின்னு சொல்லி கூட தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டா 10 நபர்கள் தான் இருக்காங்க. ஸோ என்னோட நிலையிலையும் சேர்த்துனா 11 பேருன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ குறைஞ்சது ஒரு 10 பேராவது இந்த ஒரு சேஸ் தூக்கினாதான் முடியும். அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கக்கூடிய அந்த ஒரு வெயிட்டை கூட நாங்க தாராளமான முறையில தூக்கிட்டு போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் வேலையை ரிசைன் பண்ணதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால இந்த விஷயத்த நாங்க வந்து ஆரம்பிச்சோம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேர்த்டே செலிப்ரேஷன். ஸோ வரக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிறந்த நாள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வருது இல்ல, அதுல ஏன் நம்ம வந்து கேக்கு வெட்டி கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி காசு போட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு 100 ரூபா போட்டு ஒரு ஜூஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பப்ஸ், வடை, இந்த மாதிரி எல்லாமே ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு முதற்கொண்டு எல்லாம் அவங்க காசை போட்டு, ரொம்ப அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அவங்க காசை போட்டு இந்த இடத்துல வந்து பிறந்த நாள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து கொண்டாடணும். ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இதுதான் அங்க கிடைச்ச ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எனக்கு இந்த ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிப்பா இருக்கட்டும், ஒசூர் அசோக் லேலண்டா இருக்கட்டும், டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்கரா இருக்கட்டும், இது எல்லாமே இப்போதைக்கு முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸ்டில்லாம் நான் இப்போ வரைக்கும் இது வரைக்கும் தான் என்னோட சக்சஸ் ஏரிங் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இப்பவுமே இதுல இருந்து என்னோட ஆக்சஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஆக்சஸ் ஜேர்னி அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் போஸ்டர் காமிப்போம். ஸோ என்னோட வெல்கம் போஸ்ட் எனக்கு கிடைக்கல. அதாவது இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய மிக மிக அதாவது லீடர்ஸுக்கு, ஓகேங்களா, நிறைய லீடர்ஸுக்கு இருக்கக்கூடிய வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட வெல்கம் போஸ்டர் நான் எதுக்கு சார் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லுதீங்களா, என்னோட வெல்கம் போஸ்ட் எனக்கு வந்து கிடைக்கல. ஆனா மகாராஜன் சார் வந்து வெல்கம் போஸ்ட் போட தான் செஞ்சாங்க. பட் ஆனா என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த இடத்துல என்னோட வெல்கம் போஸ்ட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல என்னோட தங்கச்சியோட வெல்கம் போஸ்டையும் என்னோட பாட்டியோட ஐடிக்கு போட்டிருந்த அந்த வெல்கம் போஸ்டையும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னோட ஃபேமிலி மொத்தத்துக்கும் சேர்த்து கொஞ்சமா இல்ல நிறையவே ஐடி போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 44 ஐடி வரைக்கும் ஸ்டில் இப்போ வரைக்கும் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ 44 ஐடியுமே வந்து பாத்தீங்கன்னா என் பேர்ல கொஞ்சம், என் தங்கச்சி பேர்ல கொஞ்சம், எங்க அப்பா பேர்ல கொஞ்சம், என் தம்பி பேர்ல கொஞ்சம். அதாவது இந்த பாட்டி வந்து பாத்தீங்கன்னா இறந்து போச்சு. ஓகேங்களா? ஓப்பனா சொல்றதா இருந்தா இந்த பாட்டி வந்து இறந்து போச்சு. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடிக்கு வெறும் 7 ஐடி தான், ஒரு போன் நம்பருக்கு வந்து 7 ஐடி தான் வந்து போட முடியும். இன்க்ளூடிங் ஆதார் கார்டு, பேன் கார்டு இருக்கணும் அப்படிங்கிற கம்பல்சரி உண்டு. ஓகேங்களா? இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது. இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதை வந்து ரொம்பவே இது பண்ணிட்டாங்க, ஃப்ரீ. ஓகேங்களா? தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து என்னோட அந்த ஒரு சக்சஸ் ஜேர்னி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னோட முதல் வார இன்கம் இப்படிதான் நாங்க எங்களோட இன்கம் போஸ்டரை நாங்க வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்கம் போஸ்ட்டுக்குலாம் அந்த ஒரு பல படிநிலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் நம்ம ஆக்சஸ்ல ஒன்னு ஒரு மாதிரி இந்த இடத்துல வந்து பயணப்பட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் என்னோட முதல் இன்கம் போஸ்டர். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு சின்ன புள்ளியில இருந்து தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா, அதன் அடிப்படையில தான் என்னோட ஆக்சஸ் ஜேர்னியும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 600 ரூபாயில இருந்து தான் இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் அப் ஆச்சு. ஸோ ஸ்டார்ட் அப் ஆனதோட மட்டும் இல்லாம அடுத்தடுத்த விஷயங்களை நான் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கேஷ்பேக். அதாவது இப்போ வந்து நீங்க எல்லாருமே வந்து 100 ரூபா தானா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சொல்லுவீங்க. ஆனா நாங்க வந்து அந்த 100 ரூபாய்க்காக வந்து வேலை பார்க்க மாட்டோம். எல்லாருக்கும் தெரியுத மாதிரி எல்லாருக்குமே புரியுத மாதிரி நான் வந்து சொல்றேன். நாங்க அந்த 100 ரூபாய்க்காக வேலை பார்க்க மாட்டோம். அந்த 100 ரூபாயை தரக்கூடிய நபருக்காக இந்த இடத்துல நாங்க வந்து வேலை பார்ப்போம். ரொம்ப முக்கியமான விஷயமே அதுதான். எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 100 ரூபாய் நான் வந்து அங்க அசோக் லேலண்ட்ல இருந்து ஒரு பிரேக் டவுனுக்கு நான் வெளியில போனேன் அப்படின்னா கஸ்டமர்கிட்டே நான் வந்து ஏமாத்திடுவேன். இங்க இருந்து நான் அவ்வளவு தூரம் ரவுண்டுக்கு வரேன், எனக்கு வந்து பெட்ரோலுக்கு 100 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி நானே ஏமாத்திடுவேன்.
அந்த அளவுக்கு பொய் சொல்லி பண்ணின கம்பெனி தான் அந்த என்னோட முன்னாள் கம்பெனி. ஓகேவா? ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்கெல்லாம் பொய் சொல்லணும், ஏமாத்தணும். ஆனா ஆக்சஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல நான் பொய் சொல்றது இல்ல, ஏமாத்துறது இல்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு தருணத்துல எனக்கு அந்த 100 ரூபாய்க்காக நான் வந்து வேலை பார்க்க மாட்டேன். அந்த 100 ரூபாயை தர்றேன்னு சொன்ன நபருக்காகவும் அந்த ஒரு வேலைக்காகவும் தான் நான் வந்து வேலை பார்ப்பேன். ஓகேவா? ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வாரங்கள்ல என்னோட இன்கம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அடுத்தடுத்த வாரங்கள்ல நான் பிளான் பண்ண மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நீங்க எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த வந்து பண்றதுக்கு யோசிக்கிறீங்க. பட் ஆனா நான் அப்பவே அந்த விஷயத்த நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? சோ அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே நீங்க எல்லாருமே உங்களோட செல்ஃப் டார்கெட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து போடுறதுக்கு நிறையவே யோசிக்கிறீங்க. பட் ஆனா நாங்க வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்பவே அந்த ஒரு செல்ஃப் டார்கெட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வச்சு அதை நாங்க வந்து எங்களோட மேல்நிலை உதவியாளர்களா இருக்கக்கூடிய அப்ளைன்ஸ், ஓகேங்களா? சோ அப்ளைனுக்கு நாங்க வந்து ரெகுலராகவே வந்து அனுப்பிக்கிட்டு இருந்தோம். இது வந்து ஒவ்வொரு வாரமும் நாங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா? சோ இதை நாங்க வந்து டைப் பண்ணி எழுதி அனுப்புறதை விட ஒண்ணு நாங்க வந்து டைரியில எழுதி வைப்போம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இமேஜா நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வாட்டி மட்டும் ரெடி பண்ணுனேன். ஸோ அது வந்து இப்போ வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம குஸ்டா டச்சுவர் முடிக்கணும் அப்படிங்கிறதையே ஒரு டார்கெட்டா அந்த இடத்துல நாங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா? ஆனா இப்ப நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ டச்சுவரா இருக்கட்டும், இல்ல குஸ்டா டச்சுவரா இருக்கட்டும், இல்ல ஒரு கோர் லீடரா இருக்கட்டும், நீங்க வந்து ஃபிரிக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்க வந்து முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஈஸி பண்ணி தந்துட்டாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க மல்டிபிள் ஐடி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு மல்டிபிள் ஐடி மூலமா முதல் அச்சீவ்மெண்டா இருக்கக்கூடிய எல்லோ டச்சுவர் வந்து நீங்க முடிச்சிருந்தீங்க. ரெண்டாவது அச்சீவ்மெண்டா இருக்கக்கூடிய குஸ்டா டச்சுவரையும் நீங்க வந்து முடிச்சிருந்தீங்க. ஏன்னா லெஃப்ட்ல ஒரு எல்1 ரைட்ல ஒரு எல்1 வந்தாங்கன்னா நீங்க குஸ்டா டச்சுவர். ஸோ அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த சிஸ்டமேட்டிக் இருக்கும் போது நீங்க வந்து ஈஸியான முறையில் அனலைஸ் பண்ணிடுறீங்க. பட் ஆனா நாங்க அந்த ஒரு சிஸ்டம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இல்லாம இருக்கும் போதே நாங்க வந்து நிறைய கஷ்டப்பட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு கூட நான் வந்து மினிமமா 3 வாரம் கஷ்டப்பட்டிருக்கேன். அதாவது குஸ்டா டச்சுவர் முடிக்கணும் அப்படிங்கிறதையே 3 வாரம் கஷ்டப்பட்டு 3வது வாரம் தான் நான் வந்து முடிச்சிருக்கேன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஒரு போஸ்டர் தான். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னைய நானே வந்து ஒரு மெருகேற்றின ஒரு தருணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஒரு போட்டோ இருக்கு தெரியுமா? இந்த ஒரு போட்டோவுக்காக இப்போ புதுசா வந்தவர்கள் நிறைய யோசிக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏன் சார் ஒரே ஒரு போட்டோவை தந்தா நீங்க ஏன் சார் போட மாட்டேங்க, எடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்க வந்து கேட்கலாம். ஆனா இந்த ஒரு போட்டோ, இந்த ஒரே ஒரு பிக்குக்காக நான் கிட்டத்தட்ட இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த ட்ரெஸ்ல வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து 25 போட்டோ எடுத்து அதுல ஒரு 10ல இருந்து 15 போட்டோ அனுப்பி விட்டு அதுல 2 போட்டோ தான் செலக்ட் பண்ணாங்க. ஓகேவா? இந்த போட்டோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களோட லீடர்ஸ் இது நல்லா இல்ல வேற குடு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த விஷயத்தினால உங்களுக்கு வந்து வேற எந்த விதத்துலலாம் உங்களுக்கு நல்லது இருக்கோ அந்த விதத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து நல்லதை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு லீடர்ஸை தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க, அதை அப்படியே நீங்க வந்து செய்யுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எனக்கு அதாவது இந்த ஒரு போஸ்டரை தாண்டி எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அது என்னோட வீட்டுல வச்சு நடந்துச்சு அப்படிங்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்பம்லாம் இந்த மாதிரியான மதுரை மீட்டிங்கோ இல்ல கோர் குரூப் மீட்டிங்கோ இல்ல மாஸ் ஈவெண்டோ இந்த மாதிரிலாம் எதுவுமே அங்க வந்து கிடையாது. அந்த தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா, நான் குஸ்டா டச்சுவர் முடிச்சதுக்கு எங்க வீட்டுல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேருக்கு மத்தியில எனக்கு ஒரு சால்வை போட்டு அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு 500 ரூபாய் கேஷ் ரிவார்டு கொடுத்தாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து அந்த கேஷ் ரிவார்டு கொடுக்கும்போது எடுத்த ஒரு போட்டோ. இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு இந்த இடத்துல பரிசை வாங்கினதுல இருந்த சந்தோஷத்தை விட இந்த இடத்துல கொடுத்த அந்த ஒரு நபரோட அந்த ஒரு ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க வாங்கின நபரை விட கொடுத்த நபருக்கான அந்த ஒரு சந்தோஷம் தான் இங்க வந்து அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க நம்ம மூலமா 4 பேர் நல்லா இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கியமும் அந்த ஒரு வார்த்தையும் தான் இந்த இடத்துல வந்து முன்னிலை பெற்றுட்டு இருக்கு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் எனக்கு ஒரு ப்ரௌடான ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னோட அப்பா.
ஸோ அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 20 to 30 வருஷமா அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா எந்த ஒரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த ஒரு கம்மியான தருணத்திலையும் என்னோட அப்பா எனக்கு ரெகக்னைசேஷன் பண்ணும்போது அவங்க வந்து சந்தோஷப்படக்கூடிய அந்த ஒரு தருணம் இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து அமைதியா இருந்திருப்பாங்க மகாராஜன் சார் பேசுற வரைக்கும். ஸோ எனக்கு அந்த ஒரு ரெகக்னைசேஷன் கொடுக்கும்போதும் அந்த ஒரு கிஃப்டடான அமௌண்ட் கொடுக்கும்போது எங்க அப்பா கைத்தட்டி சிரிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். எந்த ஒரு பேரண்ட்டுக்கும் கிடைக்காத அந்த ஒரு விஷயம் எனக்கு எந்த ஒரு மகனுக்கும் கிடைக்காத அந்த ஒரு விஷயம் என்னோட பேரண்ட் மூலமா எனக்கு வந்து கிடைச்ச அந்த ஒரு தருணம். ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல எனக்கு அந்த ஒரு ரெகக்னைசேஷன் அப்படிங்கிறது என்னோட வீட்டுல இதுதான் என்னோட டோட்டல் வீடு எங்களோட வீடு. ஓகேங்களா. எங்களோட வீட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு ரூமு. இந்த ரூம்ல தான் நாங்க வந்து 5 பேருமே படுத்திருப்போம். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு கிச்சன் ஓட்டுப்புற இறங்கி இருக்கும். இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னாடி ஒரு போர்ட்டிகல் மாதிரி ஒரு சின்ன ஓட்டுப்புற மாதிரி நான் தலையெடுத்ததுக்கு அப்புறம் இறக்கி விட்ட ஒரு தருணம். ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னோட முதல் ஈவெண்ட். ஓகேங்களா. ஸோ என்னோட ஈவெண்ட் இந்த ஒரு முதல் ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட டீம்ல இருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 7 நபர்களை நான் வந்து கூட்டு போயிருந்தேன். ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் நான் அப்போ வந்து ஒரு குஷா டச்சோர் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் வந்து அடைஞ்சிருந்தேன். இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 7 நபர்கள் என்னோட டீம்ல இருக்கக்கூடிய நபர்கள். ஓகேங்களா. ஸோ அந்த சிவகங்கை மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கிருஷ்ணன் சாரோட சுரேந்தர் சாரோட தலைமையில கிருஷ்ணன் சார், அதுக்கப்புறம் வேதசக்தி மேடம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்மா மேடம், சந்தோஷ் சார், அதுக்கப்புறம் மேனகா மேடம். ஓகேங்களா. ஸோ இவங்களோட சேர்ந்து நம்மளோட ஆதிமுருகன் சாரும் சேர்ந்து தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறத வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் குறைஞ்ச அளவு மக்கள் தான் வந்து வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-45 பேரோ தான் வந்திருந்தாங்க. அது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பாதியிலே இந்த ப்ரோக்ராம் வந்து நிப்பாட்டப்பட்டது. எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா August 15th அன்னைக்கு இந்த ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறத வச்சிருந்தோம் 2021. ஓகேங்களா. ஏன் இதை நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா நான் ஐடி போட்டது வந்து பாத்தீங்கன்னா 2020 செப்டம்பர். என்னோட முதல் மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு 1.25 வருஷம் கழிச்சு தான் இந்த ஒரு முதல் மீட்டிங் அப்படிங்கிறத நாங்க வந்து போனோம். ஓகேங்களா. ஸோ இந்த 1.25 வருஷம் கழிச்சு தான் நாங்க எங்களுக்கு மேல இருக்கக்கூடிய சரவணன் சாரா இருக்கட்டும் இல்ல ஆதிமுருகன் சாரா இருக்கட்டும் கிருஷ்ணன் சாரா இருக்கட்டும் சுரேந்தர் சாரா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு மேலெல்லாம் லீடர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறதையும் நாங்க வந்து லைவ் அண்ட் ப்ரூஃபா நேரடியா பாக்குறதுக்கே ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு நானு. ஓகேங்களா. இன்க்ளூடிங் நானு. ஆனா கார்த்திகேயன் சார் மகாராஜன் சார் தனுஷா மேடம்லாம் வந்து முன்னாடியே போய் பார்த்திருக்காங்க. நான் வந்து பாக்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து கூட்டம் கூடாது அப்படிங்கிறதுக்காகவே தள்ளி 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 போய்கிட்டே இருந்தது. அப்படி கூட்டம் கூடுனதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ரூபாய் ஃபைன் வச்சுட்டாங்க. அது வேற விஷயம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் தருணம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு நாங்க எப்படி போனோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாங்க வந்து பயணப்பட்டே போனோம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால அப்பவுமே நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிராவல் பண்ணியே அந்த இடத்துல வந்து கிளம்பி போனோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பையன் 1 2 பின்னாடி 3 அதுக்கப்புறம் வேற யாருமே இல்ல. இந்த போட்டோல வந்து இந்த 3 நபர்கள் வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த போட்டோல வந்து ஒரு 4 நபர்கள் இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 2 நபர்களுமே என்னோட டீம் தான். ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வேற ஓகே வேற யாரும் இந்த பின்னாடி இருக்கிறப்பல அந்த ஒரு நபரும் என்னோட டீம்ல இருக்கக்கூடிய நபர் தான். ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச அந்த ஒரு ரெகக்னைசேஷன். ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல என்னோட ஃபேஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட ஆக்சிஸ் இந்தியாவோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகேங்களா. ஸோ இப்படிதான் நான் வந்து இருந்தேன். இந்த மாதிரி தான் என்னோட அந்த ஒரு என்ன சொல்ல பொசிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ரெகக்னைசேஷனே 25,000 சம்பாதிச்சேன் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு சீல்டு தான். ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் ஐடி போட்டு கிட்டத்தட்ட ஐடிக்கான காசை நான் வந்து சம்பாதிச்சிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் என்னோட பிரேக்கிங் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கும்ல
அந்த ஸ்ட்ரகிள் இல்லாம நீங்க வளரணும் அப்படிங்கறதா எங்களோட ஆசையா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1.25 வருஷம் கழிச்சு நான் வந்து 25,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். ஆனா நான் ஜாயின் பண்ண 3 மாசத்துல 16,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். அது வேற விஷயம். ஓகேங்களா? சோ நான் ஜாயின் பண்ண 3 மாசத்துல 16,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். ஆனா மீதி 8 மாசம் என்னோட ஒர்க்கிங் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் என்னோட கம்பேக் கொடுத்து நான் குஷ்டா டச் ஓவர் முடிச்சு அடுத்தடுத்த இன்கம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் நான் 25,000 ரூபாய்க்கு மேல நான் வந்து சம்பாதிச்சிட்டேன். அந்த ஸ்டேஜ்ல நான் வந்து சம்திங் 31,000 32,000 சம்பாதிச்சிருந்தேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அந்த விஷயத்துக்கு அப்புறம் நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல்டு ஒர்க்கு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது ஏன்னா அப்பதான் என்ன சொல்ல அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல்டு ஒர்க். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னோட வீட்டில் வச்சு முக்கியமா இந்த இமோஜி நீங்க நல்லா அனலைஸ் பண்ணிக்கங்க. இந்த இமோஜி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜமால் மிரால் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இருக்காங்களா, அவங்க தான் நின்று போட்டோ எடுக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க வந்து போட்டோ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சே நாங்கள் வந்து ஹோம் மீட்டிங் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் வந்து பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டைரக்ட் மீட்டிங். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் மீட்டிங் எல்லாமே நாங்கள் வந்து பண்ண ஆரம்பித்தோம். இன்னொன்று இது வந்து வீட்லேயே போயிட்டு டைரக்டாக கிட்டத்தட்ட மணி 8 சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துலையும் மகாராஜன் சாரை வலிச்சு கொண்டு போயிட்டு அந்த இடத்துல கூட்டு வச்சு உட்காந்துருந்து நம்மளோட அந்த ஒரு பிளான் பிரசன்டேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தோம். இப்போம்னா நீங்க எல்லாம் பேப்பர் பேனா எடுக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி தெரியல. பட் ஆனா அப்பமே இருந்து இப்ப வரைக்கும் மகாராஜன் சார் ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா கையில பேப்பர் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க வந்து அடுத்தடுத்து பிளான் பண்ணோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் ஐடி ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் என்னோட முதல் ஸ்பாட் ஐடியா அந்த இடத்துல வந்து கிடைச்ச ஒரு தருணம். இது அடுத்தடுத்த ஒரு அச்சாணிக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து நேரடியா போக நேரடியான முறையில அடுத்தடுத்த ஐடிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இது வந்து மல்டிபிள் ஐடி போட்ட அந்த ஒரு காசு. ஓகேங்களா? ஸோ இப்படி அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்க பிளான் பண்ண அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்ச ஒரு தருணத்துல நான் கண்டு பிரமிச்ச ஒரு நபர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டாக்டர் அப்துல் நபீல் சார். ஓகேங்களா? ஸோ இவங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன மாமல்லபுரம். ஓகேங்களா? ஸோ மாமல்லபுரம் அங்க வந்து போயிருந்தோம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சுரேந்தர் சாரோட ரெசார்ட் ஓப்பனிங்காக வந்திருந்தோம். ஸோ அந்த ஓப்பனிங்கை முடிச்சுட்டு நம்ம நேராக அப்படியே பீச்சுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே பீச் இருக்கு அப்படின்னு சொல்லி மாமல்லபுரத்துக்கு போயிருந்தோம். ஸோ அப்படியே வாக்கபிள்ல வரும்போது நம்ம அப்துல் நபீல் சாரை நேரடியா பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ இவங்களோட வீடியோஸ் வந்து நிறைய டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் நேரடியா உட்கார்ந்து இவங்க கூட டீ குடிக்கிறதுக்கான அந்த ஒரு தருணம் வந்து கிடைக்கல. ஓகேங்களா? சோ அது ஒரு சின்ன இன்ஸ்டன்ட்னால நான் முன்னாடியே வந்து கிளம்புற மாதிரி ஆயிப்போச்சு. சோ பாத்தீங்கன்னா நம்ம ஆதிமுருகன் சார், மகாராஜன் சார், சரவணன் சார், அதுக்கப்புறம் கார்த்திகேயன் சார், தனுஷா மேடம், ஜமால் மிரால் மேடம், இன்னும் நிறைய நபர்கள். ஓகேங்களா? நிறைய நபர்கள் வந்து அவங்க கூட டீ குடிச்சிட்டு அவங்களோட பென்ஸ் கார்லயே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்தாங்க. ஸோ அதை ஒரு ஹாப்பி மூமெண்டாவே ஒரு வீடியோவாவே போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான நிறைய தருணங்கள் வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங்ஸ் போகும்போது நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம பிரான்ச் ஆஃபீஸ்ல பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பனிங்க்கு முந்தின நாள் எடுத்த ஒரு போட்டோ. ஓகேங்களா? ஸோ நிறைய வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது ஏன் நம்ம வந்து வெளியிலேயே நம்ம ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தாண்டி ஏன் நம்ம பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி மகாராஜன் சார்ட்ட கேட்டு கார்த்திகேயன் சாரோட கைடன்ஸோட சூப்பரான முறையில நிறைய இடங்கள்ல தேடி கண்டுபிடிச்சு இந்த ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ ஓப்பன் பண்ண அந்த ஒரு தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லாம இருந்தோம், நமக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது இங்க பிரான்ச் ஆஃபீஸ் மூலமா நமக்கு வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கே, அதாவது பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன் அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மகாராஜன் சாரோட பைக் டெலிவரி. ஓகேங்களா? ஸோ ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து அந்த இடத்துல வந்து டெலிவரி எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிருஷ்ணன்ஸ் விபி சார். ஓகேங்களா? ஸோ சென்னையில இருந்து இந்த ஒரு செலிப்ரேஷனுக்காக சென்னையில இருந்து நம்மளோட கிருஷ்ணன் சார் வந்து வந்திருந்தாங்க. ஸோ எந்த ஒரு பிரான்ச் ஆஃபீஸ்லயுமே இல்லாத ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த பிரான்ச் ஆஃபீஸ்லயுமே வந்து சாப்பாடு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. பட் ஆனா நம்ம பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன் அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட அங்க ஒரு 70ல இருந்து 100 பேருக்கு மேலேயே வந்திருப்பாங்க. அவ்வளவு பேருக்கும் வந்து சாப்பாடு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அந்த இடத்துல வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு சால்வை போட்டு கிட்டத்தட்ட அந்த 50 பேருக்கு முன்னால என்னை ரெகக்னைசேஷன் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த இடத்துல நான் மகாராஜன் சாருக்கும் கார்த்திகேயன் சாருக்கும் நான் வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரான்ச் ஆஃபீஸை நாங்க வந்து ஸ்டார்ட் அப் பண்ணதோட மட்டும் இல்லாம அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ், மீட்டிங்ஸ் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நாங்க வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயங்களும் நாங்க வந்து பக்காவா பிளான் பண்ண ஆரம்பிச்சோம். பிளான் பண்ண ஆரம்பிச்சதுல அடுத்த விஷயமா நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டைரக்ட் மீட்டிங். ஓகேங்களா? ஸோ டைரக்ட்ல நாங்க எந்த அளவுக்கு மீட்டிங்கை வந்து நாங்க வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க எந்த மீட்டிங்குமே நாங்க வந்து மிஸ் பண்ணதே கிடையாது. அந்த அளவுக்கு நாங்க வந்து ஒவ்வொரு மீட்டிங்குக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் வந்து போவோம். ஓகேங்களா? ஸோ நீங்க இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேரை கூட்டிட்டு வரக்கே நீங்க வந்து கஷ்டப்படுறீங்களா? அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருந்து குறைஞ்சது 10 பேர் போவோம். அதாவது எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சென்னைக்கு. ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடிய மதுரைக்கோ இங்க இருக்கக்கூடிய திருநெல்வேலிக்கோ நாங்க வந்து போகல. நாங்க கத்துக்கிட்ட விஷயம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மதுரை அப்படி மதுரையை தாண்டி சென்னை. ஓகேவா? சென்னைக்கு போய் நாங்க வந்து கத்துக்கிட்டோம் ஒவ்வொரு விஷயங்களையும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க அங்க சென்னைக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும் போது எடுத்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ். இது வந்து அடுத்த ஒரு மீட்டிங்காக போன அந்த ஒரு ரயில் பயணம். ஓகேங்களா? எதுக்காக இதை வந்து நான் வந்து மென்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே வந்து பைக்ல, அதுக்கப்புறம் கார்ல, அதுக்கப்புறம் நான் வந்து பஸ்ல டிக்கெட் பண்ணி புக் பண்ணி போறேன், இதை தாண்டி நான் வந்து ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணி போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு போனோம்ல, போய்கிட்டு இருக்கோம்ல. அதை தாண்டி இந்த மாதிரி நம்ம வந்து சேர்ந்து போகும்போது நம்மளோட அந்த ஒரு அட்மாஸ்பியரா இருக்கட்டும், அந்த ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கட்டும், அங்க இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜியா இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து அனலைஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரயில் பயணத்துல இருந்தே நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்களா இருக்கும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மீட்டிங்கையுமே நாங்க வந்து மிஸ் பண்ணது கிடையாது. முழுக்க முழுக்க எங்களுக்கு தேவைப்படக்கூடிய எங்களுக்கு கிடைக்கக்கூடிய கைடன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் மீட்டிங்ல இருந்து மட்டுமே நாங்க வந்து கத்துக்கிட்டோம். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு கைடன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் மீட்டிங்ல மட்டும்தான் கிடைக்கும். அதுல இருந்து மட்டும்தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்ட்ல நம்ம திருநெல்வேலியில வச்சு நடந்த ஒரு விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் மணிகண்டன் அப்படின்னு சொல்லி சென்னையில இருக்கக்கூடிய சிஇடி. ஓகேங்களா? இவங்க வந்து சென்னையில இருக்கக்கூடிய சிஇடி இவங்களோட டீமுக்காக வந்திருந்தாங்க. ஓகேங்களா? ஒரே ஒரு நிமிஷம். அந்த லேடி ஓகே, சாரி, சிக்னல் இஷ்யூனால கட் ஆயிடுச்சு. எஸ், என்னாச்சுன்னு தெரியல. அடுத்தடுத்து கட் ஆயிட்டு. ஓகே, என்னோட வாய்ஸ் கேக்குதுல மேடம்? எஸ் சார், கிளியர். எஸ், ஓகே, சூப்பர். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல, அவங்களோட சொந்தக்காரங்களோட டீமுக்காக வந்திருந்த சென்னையில இருந்து வந்திருந்த லீடர். ஓகேங்களா?
ஸோ இவங்க வந்து ஃபயர் மணிகண்டன், இப்பவும் நம்ம இதில் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க இன்னொரு மணிகண்டன். ஓகேங்களா, இவங்க 2 பேருமே சென்னையில இருந்து வந்திருந்தாங்க. ஸோ அந்த மீட்டிங்க்குமே நம்ம டீம்ல இருந்து மக்களை நான் வந்து உட்கார வச்சிருந்தேன். ஓகேங்களா, ஸோ அவங்க டீம்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12-15 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. நம்ம டீம்ல இருந்து மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் உட்கார வச்சிருந்தேன். இவங்க எல்லாருமே என்னோட டீம்ல இருக்கக்கூடிய கெஸ்ட். ஓகேங்களா, ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நாகர்கோவில்ல சுரேந்தர் சார் அவங்க இண்டிவிஜுவலா வேதசக்தி மேடத்தோட ஒரு டீமுக்காக வந்து பண்ணி கொடுத்திருந்தாங்க. இது முழுக்க முழுக்க என்னோட டீம். ஓகேங்களா, இதுல முழுக்க முழுக்க என்னோட டீம் மெம்பர்ஸ் தான் வந்து இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே நான் கூட்டிட்டு போன என்னோட கெஸ்ட். ஓகேங்களா, ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எந்த மீட்டிங்குமே நான் வந்து மிஸ் பண்ணதா அந்த ஒரு சரித்திரமே கிடையாது. ஸோ அடுத்தடுத்த இது வந்து 4th இயர் ஆனிவர்சரின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ மைமூன் மகால், அது ஐயோ அந்த மகாலோட பேர் தெரியல. சென்னையில நாவலூர் பக்கத்துல அந்த பீச், ஈசிஆர் பீச் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு மகால். இதுல வந்து 1000 பேர் கெப்பாசிட்டி. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டருக்கு 4th இயர் ஆனிவர்சரி நினைக்கிறேன் மேபி. ஸோ அதுல வந்து இடிஸ் எல்லாத்தையுமே வந்து வர சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நான் போயிருந்தேன். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுக்குமே வந்து போயிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுரேந்தர் சாரோட அந்த ஒரு ரெசார்ட். ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட தான் நான் வந்து அப்துல் நபீல் சாரோட போட்டோ எடுத்திருப்பேன். இந்த மீட்டிங் முடிச்சுட்டு நேரடியா போகும்போது தான் நம்ம அப்துல் நபீல் சாரை வந்து பாக்குறதுக்கான ஒரு தருணமா இருந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம் மெம்பர்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 8ல இருந்து 10 நபர்களாவது வந்து இருப்பாங்க. இவங்க எல்லாருமே என்னோட டீம் மெம்பர்ஸ் தான். ஓகேங்களா, மத்த சைட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்னோட டீம் மெம்பர்ஸ் கிடையாது. நான் உள்ள ஜூம் பண்ணி காமிக்கிறோம்ல, உள்ள ஜூம் பண்ணி காமிக்கிறதுல இல்ல சரவணன் சார் அண்ட் சிவா சார், ஆமா இவங்க 2 பேரை தவிர்த்து மத்த எல்லாருமே என்னோட டீம் மெம்பர்ஸ் தான். ஓகேங்களா, மத்த எல்லாருமே வந்து வெளியில போயிட்டாங்க. சம்திங் வெளியில எங்கேயாவது டிராவல் பண்ணி போயிருந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இதுவுமே வந்து நாகர்கோவில் எடுத்த ஒரு போட்டோ தான். இது முழுக்க முழுக்க நம்ம கிருஷ்ணன் சார் எடுத்த அந்த ஒரு போட்டோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இண்டிவிஜுவலா போயிட்டு நேர்ல வந்து மீட் பண்ண அந்த ஒரு போட்டோ. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்ல சிடிஸ் ரெகக்னைசேஷன் பண்ணதுக்காக அந்த ஒரு டைமண்ட் ஷோகேஸ் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த டைமண்ட் ஷோகேஸுக்கு நானுமே வந்து போயிருந்தேன். ஸோ அதுல எடுத்த ஒரு போட்டோ. இது வந்து பாத்தீங்கன்னா கார் செரமனி. ஓகேங்களா, ஸோ அந்த கார் செரமனி கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்து கார் எடுத்திருந்தாங்கல்ல. ஸோ அந்த 100 பேருக்குமே மாலை போட்டு மரியாதை பண்ணின அந்த ஒரு செங்கல்பட்டு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில போயிட்டு ஒரு செஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த செஷன்ல நானும் என்னோட டீம்ல இருக்கக்கூடிய நிறைய நபர்களை வந்து கூட்டு போயிருந்தேன். பட் ஆனால் நானும் என் தங்கச்சி மட்டும்தான் இதுல வந்து இருப்போம். மற்ற எல்லாருமே வந்து உட்கார வச்சிருப்பேன், அங்க ஸ்டேஜ்ல உட்கார வச்சிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்ல சிடிஸ் மீட்டிங் நடந்தது அப்படின்னு சொன்னா தெரியுமா, அந்த சிடிஸ் மீட்டிங்ல எம்டி சாருக்கு அந்த ஒரு ரெகக்னைசேஷன் பண்ணிருப்பாங்க. அதுல என்னோட ஃபேஸ் இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே செல்ஃபி ஆன் பண்ணி அந்த இடத்துல வந்து நான் வந்து போட்டோ எடுத்திருப்பேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஹாப்பியான ஒரு தருணமா இருந்தது. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த எம்டியுமே இந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த ஒரு இடம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்த அந்த ஒரு தருணம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்மளோட கார்த்திகேயன் சாரோட தலைமையில மகாராஜன் சாரோட தலைமையில பழைய ஆபீஸ்ல வந்து எடுத்த ஒரு டீம் டிஸ்கஷன். ஓகேங்களா, இது முழுக்க முழுக்க நம்ம மணிகண்டன் சார் அவங்களோட டீமுக்காக இண்டிவிஜுவலா வந்து கொடுக்கப்பட்ட ஒரு மீட்டிங். ஸோ பாத்தீங்கன்னா அடுத்து டைரக்டா நாங்க வந்து 20 லீடர்ஸ் மீட்டிங் நம்ம மதுரையில வச்சு பண்ணியிருந்தோம். இது வந்து ரியோ கிராண்ட் ஹோட்டல்ல வச்சு நடந்த விஷயம் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட டீம்ல இருந்து மட்டுமே பாத்தீங்கன்னா 3 இடிஸ் வந்து இந்த இடத்துல வந்து புதுசா கிரியேட் ஆனாங்க. ஸோ அதுலதான் ஜமால் மீரால் மேடம், இந்த மாணிக்கம் சார், அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தரும் ஆமா 2 பேர், ஆமா 2 பேர் வந்து இடிஸா வந்து எனக்கு அடுத்து வந்து வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம சென்னையில சிஇஓ சாரோட எடுத்த ஒரு போட்டோ. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சும்மா எதர்ச்சியா நம்ம ஆபீஸுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வரும்போது நம்ம சிஇஓ சாரை மீட் பண்ணதுக்கான அந்த ஒரு தருணம். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயுமே அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. பட் ஆனா நம்ம ஆக்சஸ் இந்தியாவில் இது எம்டி சார் கூடயா இருக்கட்டும், சிஇஓ சார் கூடயா இருக்கட்டும், ரொம்ப ஈஸியா ரொம்ப கேஷுவலா அந்த இடத்துல வந்து நடக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடு வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேமிலியா கிடைச்ச ஒரு தருணம். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து காளிமுத்து சாரோட வீடு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாப்ல, ஒரு காளிமுத்து ஃப்ரெண்ட் இருக்கிறாப்ல. ஸோ இதை தாண்டி பெரியப்பா, சித்தப்பா, தம்பி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 8 உறவுமார்கள் இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த ஏரியாவில் வந்து கிடைச்சிருக்காங்க.
ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மீட்டிங்காக தான் நம்ம வந்து கிளம்பி போயிருந்தோம். இது எல்லாமே நம்ம ஸ்மைலி கிங், அதாவது மகாராஜன் சார் அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய நபர்கள் மேபி. ஓகேங்களா. ஸோ இல்ல இது ஆதிமுருகன் சார் அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு டீம் மெம்பர்ஸ். ஓகேங்களா. ஸோ இது முழுக்க முழுக்க ஆதிமுருகன் சாரோட அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இதுல இருக்காங்க. இதுல முழுக்க முழுக்க நம்ம திருநெல்வேலியில இருந்தும் மக்கள் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மீட்டிங். ஓகேங்களா. ஸோ இது வந்து மதுரையில ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிருஷ்ணன் சாரோட தலைமையில முக்கியமான லீடர்ஸுக்கு மட்டும் இந்த ஒரு மீட்டப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலயுமே நான் வந்து இருந்தேன். ஸோ நான் எங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. போட்டோ வந்து எடுக்க சொல்லிட்டு நான் அந்த இடத்துல கடைசியா வந்து இதுவுமே லைவ் மீட்டிங். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே லைவா நாங்க வந்து போன அத்தனை மீட்டிங். ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பக்கத்துல கிடையாது. ஒரே ஒரு ரெண்டு மீட்டிங் தான் பக்கத்துல. ஒன்னு மதுரை, இன்னொன்னு சிவகங்கை. ஓகேங்களா. மற்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மதுரை தான். ஓகேங்களா. சோ இந்த இடத்துல நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே நாங்க கேதர் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல நாங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. கொடுத்ததோட மட்டும் இல்லாம இந்த இடத்துல எங்களோட அந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கலாம். ஸோ நாங்க போகும்போது வரும்போதா இருக்கட்டும், அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணும்போதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்டோட அந்த இடத்துல வந்து டிராவல் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு என்ன சொல்ற என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிட்டு ஜாலியா பாட்டு பாடிட்டு அப்படியே எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு கேலி பண்ணிக்கிட்டு அந்த மாதிரியே நாங்க வந்து பயணப்பட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் போட்டா ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டோட அந்த ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து கொண்டாடுனதே கிடையாது. ராத்திரி அன்டைம்ல அவருக்கு, அதாவது இது வந்து பவி மேடம், ஸோ மகாராஜன் சாரோட ஒய்ஃபு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி அன்டைம்ல ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு கேக்கு அதுக்கப்புறம் பாப்பர்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு ராத்திரி சஸ்பென்ஸா உள்ள போய் இறங்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்க வந்து கொண்டாடினதே கிடையாது. இந்த ஆக்சஸ்க்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் திருநெல்வேலியில இருந்து நாங்க போன ட்ரிப்பு எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குற்றாலம். ஓகேங்களா. ஸோ குற்றாலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க டீமா வந்து கிளம்பி போயிருந்தோம். ஸோ இதுதான் நம்மளோட டீம் மெம்பர்ஸ் பனியனோட நிக்கிறாங்க. குற்றாலத்துல அப்படிதான் நிக்க முடியும். ஸோ போயிட்டு குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி நம்ம ஃபேமிலியோட ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப்பு மாதிரியே வந்து கிளம்பி போயிருந்தோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆதிமுருகன் சாரோட ஒரு சின்ன மீட்டப் மாதிரி வெளியில போயிட்டு சாப்பிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ அந்த அந்த தருணத்துல எடுத்த ஒரு கிளிக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்ட் ஒர்க். ஓகேங்களா. ஸோ அடுத்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்ட் ஒர்க் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நாங்க வந்து கையில் எடுத்தோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மகாராஜன் சாரை பிடிச்சி இழுத்து கூட்டு போய் அங்க இருந்து அடுத்தடுத்த விஷயங்களை கத்துக்கிட்டு அடுத்தடுத்த டிராவல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சோம். அந்த டிராவல்ல வந்து நிறைய டைம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து கிடைக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு அப்படிங்கறது எல்லாத்தையுமே நாங்க எடுத்துட்டே போயிருவோம். ஒரு லக்கேஜ் பேக்ல கொண்டு போயிட்டு காலையில நாங்க ஃபீல்ட் ஒர்க் ஆரம்பிச்சோம் அப்படின்னா சாயங்காலம் வரைக்கும் நாங்க வந்து அந்த ஃபீல்ட் ஒர்க் அப்படிங்கிறத வந்து விடவே மாட்டோம். அந்த அளவுக்கு ஹெவியா வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நோட்டீஸ். ஓகேங்களா. ஸோ அந்த நோட்டீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ அந்த நோட்டீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னோட ஜாபை ரிசைன் பண்ணதுக்கான ஒரு தருணம். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு இன்கம் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் என்னோட ஜாப் அப்படிங்கிறத நான் வந்து குவைட் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயமே, என்னோட வருமானம் ஒரு மாசத்துக்கு வெறும் 13,000 ரூபாய் தான். அந்த 13,000 ரூபாயை தாண்டி என்னோட ஆக்சஸ் இந்தியாவில் வருமானம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட வேலையை நான் வந்து ரிசைன் பண்ணேன். வேலையை ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் முழுக்க முழுக்க ஆஃபீஸ்ல இருந்து வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஒர்க் பண்ண ஆரம்பிக்க என்னோட அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படி வளர ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை நாங்க வந்து பண்ண ஆரம்பிச்சோம். அதுல நிறைய லீடர்ஸோட மீட்டப், நிறைய விஷயங்களை நாங்க வந்து பண்றது, அதுக்கப்புறம் நிறைய என்ஜாய்மெண்ட் பண்றது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும். ஸோ அதுல ஒரு சின்ன ஆஃபர் மாதிரி போட்டு தியேட்டருக்கு போயிட்டு படம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க இது வந்து ஏலகிரி. ஓகேங்களா.
ஸோ நம்ம சுரேந்தர் சாரோட ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்ல அச்சீவ்மெண்ட் முடிச்ச நபர்களுக்கு எல்லாத்துக்குமே ஏலகிரி ட்ரிப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்க போயிருந்தோம் நானும் மகாராஜன் சாரும். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஏலகிரி ட்ரிப்ல வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் சாயங்காலம் அங்க இருந்து நாங்க வந்து கிளம்பியிருந்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஏலகிரி ட்ரிப்புக்காக ஒரு சின்ன கால்குலேஷன் நான் வந்து போட்டு பார்த்தேன். 26,000 ரூபாய் ஒரு நபருக்காக வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு நபருக்காக 26,000 ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு செலவு பண்ணி எங்களை வந்து பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. இதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து நல்ல ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து முடிவெடுத்து பிளான் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுரேந்தர் சாரோட நின்று எடுத்த ஒரு போட்டோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம அந்த ஏலகிரி பார்க்குக்கு போயிருந்த போது எடுத்த ஒரு தருணம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண அந்த ஒரு தருணம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னடா முழுக்க முழுக்க ஆக்சஸ் சம்பந்தமாவே வந்துகிட்டு இருக்க, இவரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாரோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாங்க எக்கச்சக்கமா பண்ணிருக்கோம். அதெல்லாம் இங்க கொண்டுட்டு வர வேண்டாமே அப்படின்னு சொல்லி தான் அது எல்லாத்தையும் இங்க வந்து கொண்டுட்டு வரலாம். முழுக்க முழுக்க ஆக்சஸ் ரிலேட்டடாவே இந்த இடத்துல வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மீட் அப். இது வந்து பாத்தீங்கன்னா 5th இயர் ஆனிவர்சரி. ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸோட சேர்ந்து சூப்பரா 5வது வருஷம் செலிப்ரேஷனுக்கு சென்னை போயிருந்தோம். அங்க போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய லேர்னிங் எடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது மதுரைக்கு நம்ம வேணமத்தி போன நம்ம திருநெல்வேலி டீம் மெம்பர்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமான குஸ்டாட் அச்சீவர் அண்ட் கோர் லீடர் எல்லாத்தையுமே நம்ம ஆஃபீஸ்ல மீட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்பவுமே பிளான் பண்ணி சூப்பரா ஒரு சின்ன மீட்டப் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் அதே கோர் லீடர் அண்ட் குஸ்டாட் அச்சீவர் எல்லாத்தையுமே மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த போட்டோவுக்கு சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா, அது நம்ம இதுல வந்து நிறைய நடக்கும். அதுல இந்த ஒரு போஸ்டர் தான் எனக்கு வந்து கிடைச்சிச்சு, வேற எந்த போஸ்டருமே வந்து கிடைக்கல. இந்த ஒரு போஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா என் போட்டோ இல்ல, அவங்க போட்டோ இல்ல, இவங்க போட்டோ இல்ல. இப்ப வரக்கூடிய வெல்கம் போஸ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சிஇடியோட போட்டோ இருக்கும், அடுத்து இடியோட போட்டோ இருக்கும், அடுத்து யாரு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களோட போட்டோ இருக்கும், அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா யாரு அதாவது ரெஃபர் பண்ணவங்களோ அவங்களோட போட்டோ இருக்கும். அவ்வளவுதான், வேற யாரோட போட்டோவும் இருக்காது. பட் ஆனா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க போட்டோ இருக்கணும், இவங்க போட்டோ இருக்கணும், இவங்க போட்டோ இருக்கணும், இவங்க போட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரோட போட்டோவையும் தனித்தனியா எடுத்து அதுக்கு தனியா உட்கார்ந்து இருந்து எடிட் பண்ணி அதை உட்கார்ந்து இருந்து நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா, சோ அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து என்ன சொல்ல அந்த போட்டோ எடிட்டிங்காகவே ஒரு கலையை கத்துக்கிடணும் அப்படின்னா அது முழுக்க முழுக்க சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகேயன் சார் சொல்லுவாங்க, எந்த வேலையை செஞ்சாலும் சந்தோஷமாவும் மன மகிழ்ச்சியாவும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் இந்த இடத்துல நானும் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே இதனாலும் நம்ம கடைசியா பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடிஸுக்கான ரெகக்னைசேஷன் மதுரையில வச்சு நடந்த ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா, சோ அந்த மதுரையில வச்சு நடக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரோக்ராம்ல நமக்கு சீல்டு கொடுப்பாங்க தெரியுமா, அதுல எனக்கு கிருஷ்ணன் சார் தலைமையில இந்த ஒரு சீல்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த கொடுத்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் அதே ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் 3rd எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு போஸ்டிங் வந்திருந்தேன். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுல வச்சு எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ரெகக்னைசேஷன். ஸோ அதோட ஜூமிங் போட்டோ. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய போட்டோ தான் என்னோட அந்த ஒரு பேர்த்டேக்காக நம்ம கார்த்திகேயன் சார் வந்து எடிட் பண்ணி தந்த ஒரு போட்டோ. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த ஒரு பிறந்த நாள் கொண்டாடும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் RX 100 பைக் வைக்கல, நீங்க கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கார்த்திகேயன் சாரோட லோகோ இருக்கும். இதுதான் நம்ம கார்த்திகேயன் சாரோட லோகோ, ஃபியர்லெஸ் கேஎன். ஓகேங்களா, ஸோ என்னோட பேக்ரவுண்டுக்கு பின்னால RX 100 வச்சு சூப்பரான முறையில எனக்கு பேர்த்டே செலிப்ரேஷனுக்கான ஒரு போஸ்டருமே வந்து ரெடி பண்ணி தந்திருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்கள் இந்த இடத்துல பண்ண ஆரம்பிச்சோம். அடுத்தடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல்ட் ஒர்க். இது வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம பிரான்ச் ஆஃபீஸ்க்கு வந்து வந்திருந்தாங்க தம்பி. ஸோ அவங்களுக்கு லைவா அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் இது நானே எனக்கே ரெடி பண்ண ஒரு போஸ்டர். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உண்மையான அந்த பைக்கை நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு எஃபெக்ட் போடணும்ல. ஸோ அந்த எஃபெக்டுக்காக கிடைச்ச ஒரு வெகுமானம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அந்த ஒரு RX 100 கிரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த RX 100 வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு கிரஷ். அந்த பைக்கையுமே நான் இப்போ வந்து வாங்கி
ஸோ அதுக்காக அந்த ஒரு என்ன சொல்ல முயற்சி பண்ணணும்ல, அந்த முயற்சி தான் இந்த ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த ஃபீல்டு ஒர்க். ஓகேங்களா? ஸோ இது நாகூர் மீரால் மேடத்தோட சேர்ந்து திருநெல்வேலியில போயிட்டு நம்ம கார்த்திகேயன் சார் வந்து பிளான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களையுமே வந்து உட்காரெல்லாம் விடுறதே கிடையாது. எல்லாரையுமே பிடிச்சி வலிச்சு போட்டு இழுத்து அவங்களுக்கு கிட்ட இருந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து வேலை வாங்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வேலை வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து கார்த்திகேயன் சாரை ஃபீல்டு ஒர்க்கு கூட்டு போன ஒரு தருணம். நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம ஜமால் மீரால் மேடத்தோட கெஸ்ட் பிளான் கொடுத்தது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த விஷயத்த தள்ளி விட்டேன் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் வந்து சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த போஸ்டர் எதுக்காக தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மல்டிபிள் ஐடியில வந்து அந்த ஹோஸ்டோட இருக்கக்கூடிய அந்த ஒரு போட்டோ வந்து இருக்காது. ஓகேங்களா? முன்னாடி பண்ணும்போது அந்த ஒரு மல்டிபிள் ஐடியா செஷனா இருக்கட்டு இல்ல ஈவினிங் A20 செஷன் பண்ணும்போது அந்த ஹோஸ்டோட அந்த ஒரு போட்டோ வந்து இருக்காது. இதை நான் எதுக்காக இப்ப நான் வந்து ரீகால் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த இந்த போட்டோ. ஓகேங்களா? இந்த போட்டோ வரும்போது அந்த ஜமால் ஹுசைன் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ இருக்குல்ல, இந்த போட்டோ வரணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஒரு இடத்துல நான் வந்து மகாராஜன் சார் கூட நான் வந்து சண்டை போடுவேன். எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் தானே உட்கார்ந்து இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நான் தானே உங்களை வந்து இன்வைட் பண்றேன். அப்ப என்னோட போட்டோவே இல்லை அப்படின்னா நான் எப்படி அந்த இடத்துல அதாவது என்னோட போட்டோ இல்லாம நான் எப்படி அங்க வந்து என்னைய நானே ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் வந்து உட்கார்ந்து இருந்து சண்டை போடுவேன். அதுக்காகவே இந்த போஸ்டர் அப்படிங்கிறத மாத்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ஒரு மல்டிபிள் செஷன்ல என்னோட போட்டோ இல்லை அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து சண்டை போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கக்கூடிய நீங்க உங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஈஸியான முறையிலே கிடைச்சிட்டு. பட் ஆனா இந்த மாதிரி போஸ்டருக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னாலே அந்த போஸ்டரை வச்சு நாங்க வந்து 2 பேரை உள்ள கொண்டு வருவோம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் தான் இன்னைக்கு வந்து பேச போறேன், நான் தான் அந்த சீஃப் கெஸ்ட வந்து வெல்கம் பண்ண போறேன், அந்த சீஃப் கெஸ்ட் எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்கன்னு தெரியுமா அப்படிங்கிற அந்த அளவுக்கு உட்கார்ந்துருந்து ஒரு புது கெஸ்ட்டை கொண்டு வந்து உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து பிளான் பண்ணுவோம். பட் ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்களெல்லாம் சொல்லுவீங்களா இல்லையாங்கிறது கூட வந்து எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப டீமோட ஸ்ட்ரென்த் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு 148 நபர்கள் இருந்தாங்க, இப்ப எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது உங்களுக்கு குறைஞ்சிட்டா இல்ல கையில நிறைய எதுவும் காசு வந்துட்டா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியல. ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சமா வருமானம் வந்திருந்ததுனாலும் அந்த ஒரு கொஞ்சம் வருமானத்தை வச்சுமே நாங்க வந்து அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை வந்து பிளான் பண்ணுவோம். அதோட சேர்த்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க லீடர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நாங்க வந்து செய்வோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த ப்ராசஸ் அப்படிங்கிறத நாங்க வந்து கொண்டு போனோம். அதுல வந்து நம்ம ஆஃபீஸ்லயே நிறைய மீட்டப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகேயன் சாரோட தலைமையில சூப்பர் பண்ண நிறைய விஷயங்களை நம்மளோட டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபீல்டு ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம திருநெல்வேலி சரௌண்டிங்ல எல்லாமே வந்து இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணத மாதிரி அடுத்தடுத்த நபர்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு வாட்டி நம்ம சென்னை போயிருந்தோம். அங்க வந்து நம்ம சுகப்பிரியா. ஓகேங்களா? இந்த மேடத்தோட பேரு. இவங்களுக்கு வந்து பிளானை கொடுத்து ஒரு 3 நாளையில வந்து இவங்க வந்து ஐடி அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில ஹவு டு பிகம் எ மில்லியனர் அந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணியிருந்தோம். அதோட முதல் புகைப்படம். ஓகேங்களா? ஸோ தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளோட டீம் மெம்பர்ஸோட சேர்ந்து ஹோம் மீட்டிங் நம்ம மாவடியில வச்சு பண்ணியிருந்தோம். பிரீத்தாள் மேடத்தோட வீட்டில் வச்சு பண்ணியிருந்தோம் அந்த ஒரு போட்டோ. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க நம்ம திருநெல்வேலி பிரான்ச் ஆஃபீஸ் அங்க வந்து மீட்டப் முடிச்சுட்டு இண்டிவிஜுவலா தனியா உட்கார்ந்துருந்து பேசும்போது எடுத்த ஒரு போட்டோ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீமோட சேர்ந்து சென்னை டீலக்ஸ் ஹோட்டல் நினைக்கிறேன், மேபி அங்க உட்கார்ந்துருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எடுத்த ஒரு போட்டோ. ஸோ இது வந்து அடுத்த ஃபீல்டு ஒர்க் நம்ம ஃபாத்திமா மேடத்தோட டிராவல் பண்ணும்போது இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னோட அப்பாவை நான் வந்து மதுரை மீட்டிங்காக கூட்டு போயிருந்த அந்த ஒரு தருணம் கிருஷ்ணன் சாரோட அந்த அளவுக்கு ஹாப்பியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்து அவங்க இந்த ஒரு மீட்டிங்க்கு அப்புறம் தான் என்னோட அப்பா வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எனக்கா இருக்கட்டும் இல்ல என்னோட தங்கச்சிக்கா இருக்கட்டும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம நீ பண்ற பிசினஸ் நல்லா இருக்குப்பா, நீ ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லி தண்ணி தெளிச்சு விட்ட தருணம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா? ஸோ
அதுக்கப்புறம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே பண்ணல. நானும் என்னோட தங்கச்சியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனோட நாங்க பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஒரு தருணம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம டீம் மெம்பர்ஸோட ஸ்டேஜ்ல நின்று எடுத்த ஒரு போட்டோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே சென்னையில நம்ம டீம் மெம்பர்ஸோட சேர்ந்து எடுத்த ஒரு புகைப்படம். இது நம்ம மதுரையில எடுத்த போட்டோ. இது வந்து யாருன்னு தெரியுதா? நம்ம மணிகண்டன் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், அவங்க தான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரௌடு மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா? அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னோட போட்டோ போட்டு ஃபிளெக்ஸ் போட்ட ஒரு தருணம் இதுதான். இதை வச்சே நான் வந்து ஒரு 3 பேரை நான் வந்து கூட்டு போயிருந்தேன். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஃபிளெக்ஸ் டிசைன் நமக்கு வந்துரும்ல. ஸோ இந்த ஃபிளெக்ஸ் டிசைன் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபிளெக்ஸ் டிசைனை மட்டுமே கொடுத்து நான் இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு போட்டோ போட்டிருக்காங்க, அந்த ஒரு இடத்துல நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லி 3 கெஸ்ட் நான் வந்து கையோட கூட்டு போயிருந்தேன். அந்த மாதிரியான ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் நான் வந்து சொல்லுவேன். ஓகேங்களா. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நபர்களுக்கு இந்த ஒரு விஷயத்த நம்ம கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததன் விளைவுதான் இது. வந்து திருவண்ணாமலையில போயிட்டு டைரக்டா போயிட்டு ஹோம் மீட்டிங் பண்ணியிருந்தோம். நானும் ஜமால் மீரால் மேடமும் வந்து போயிருந்தோம். ஸோ இளையராஜா அவரோட டீமுக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த ப்ரௌடு மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். ஓகேங்களா. ஸோ அதாவது இது வந்து நம்ம ஆக்சஸ் இந்தியாவில இருந்து கொடுத்த அந்த ஒரு ஷீல்டு. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேருக்கு மத்தியில என்னையும் அந்த இடத்துல வந்து வெல்கம் பண்ணி எனக்கு எம்டி சார் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணி எனக்கு இந்த ஒரு மெடல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த போடும்போது எனக்கு பின்னாடி அந்த ஒரு எல்இடி ஸ்கிரீன்ல அந்த ஒரு விஷயம் வரும்போது எந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்திருக்குங்கிறத நீங்களே பாருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு தருணம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்ல இந்த ஒரு சந்தோஷத்தை அளக்குறதுக்கு இடமே கிடையாது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட். ஸோ இதை தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க 2023 வரைக்கும் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னுமே என்னோட அந்த ஒரு வேலைகள் அப்படிங்கிறது அதிகமா போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து என்னோட வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து என்னோட ஆட்டிடியூட்ல இருந்து நான் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இருந்து எனக்கு கத்துத்தரக்கூடிய விஷயங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே எனக்கு வந்து முழுமையான முறையில இந்த இடத்துல கைட் பண்ணி கொண்டு போனேன். நம்மளோட மகாராஜன் சாரா இருக்கட்டும் இல்ல கார்த்திகேயன் சாரா இருக்கட்டும் இவங்க 2 பேத்துக்குமே நான் வந்து முழுமையான முறையில இந்த இடத்துல நான் வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம ட்ரெஸ் போடுறதுக்கும் இந்த ஆக்சஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ட்ரெஸ் போடுறதுக்கும் உண்டான நிறைய வித்தியாசங்களை நீங்க வந்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் முன்னாடி எடுத்த போட்டோஸையும் நான் வந்து காமிச்சேன். இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு போட்டோஸையும் நான் வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ எந்த அளவுக்கு நான் வந்து ஷர்ட் போட்டதுலையா இருக்கட்டும் இல்ல பிரைசர் போட்டதுலையா இருக்கட்டும் அந்த அளவுக்கு எல்லாமே வந்து டோட்டலா வந்து சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன விஷயத்த மட்டும் இந்த இடத்துல நான் வந்து சொல்லிக்கிறேன். எதுக்காக சொல்லுறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேலை அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கான வருமானம் அப்படிங்கிறது அதிகமான முறையில கிடைக்கும். எவ்வளவுதான் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கிடைச்சாலும் மன நிம்மதி அண்ட் சந்தோஷம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அது முழுக்க முழுக்க ஆக்சஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நெட்வொர்க் துறையில மட்டும்தான் எனக்கு கிடைச்சிருக்கு. மேபி உங்களுக்கு வேற ஏதாவது துறையில கிடைச்சிருந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நெட்வொர்க் துறையில இருந்து என்னைய ரொம்பவே வந்து மெருகேற்றின அந்த ஒரு விஷயங்களை தான் இவ்வளவு நேரம் நீங்க வந்து பாத்திருக்கீங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க முன்னாடி உள்ள விஷயங்கள் மட்டும்தான். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் வந்து ஷேர் பண்ணாம தான் இருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே அடுத்து ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அதுல நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ சூப்பரான இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த கார்த்திகேயன் சாருக்கும் மகாராஜன் சாருக்கும் இந்த இடத்துல நான் வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதை தாண்டி இவ்வளவு நேரம் நீங்க கடைசி வரைக்கும் இருந்து கவனிச்ச உங்க எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இந்த இடத்துல நான் வந்து சொல்லிட்டு சூப்பரான முறையில இந்த ஒரு செஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து வைண்டா பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. ஸோ அதை நீங்க முழு மனசோட சந்தோஷத்தோட நீங்க வந்து பண்ணினீங்க அப்படின்னா அதோட வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா? அது வந்து உங்களுக்கு வந்து அபரிவிதமான முறையில இருக்கும். ரொம்ப 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 ஹாப்பியஸ்ட் மூமெண்டா இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த ஒரு ப்ரௌட் மூமெண்ட் சொல்லுதான் தெரியுமா?
இது வந்து முழுக்க 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 ஒரு சின்ன விஷயமாவே வந்து உங்க எல்லாத்துக்குமே இருந்திருக்கலாம். பட் ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் நவ் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மணி 9:50 ஆகுது. 8:50 இருந்து நான் வந்து பேச ஆரம்பித்தேன். 1 மணி நேரமாக நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் என்னோட எனர்ஜி லெவலாக இருக்கட்டும், என்னோட அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நான் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயங்களா இருக்கட்டும், ஏதாவது தொய்வு வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதை வந்து முழுக்க முழுக்க மாற்றினது, இதை எல்லாத்தையுமே சரி பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்சஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனம் தான். இதில் ஒரே ஒரு கடைசி கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க உங்களுக்கும் உங்களோட அப்ளைனுக்கும் வந்தீங்கன்னா கருத்துக்கள்ல வேறுபாடலாம். ஆனா உங்களுக்கும் உங்களோட அப்ளைனுக்கும் கருத்து வேறுபாடு மட்டும் வரக்கூடாது. ஓகேங்களா? சோ ரொம்ப முக்கியமா மறுபடியும் தெளிவா சொல்றேன். உங்களுக்கும் உங்களோட அப்ளைக்கும் கருத்து வேறுபாடு என்ன, ஆனா உங்களுக்கும் கருத்துக்கும் உள்ள வேறுபாடு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரவே கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க கருத்துக்கள் சொல்றது அவங்களுக்கு தகுதி இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து கருத்துக்களை சொல்றாங்க. கருத்துக்களை நம்ம கேட்டுட்டு அது ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும், அதனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்டுட்டு அது உங்களால பண்ணவே முடியலனாலும், ஓகேங்களா, அது உங்களால பண்ணவே முடியலனாலும் அதை நீங்க பண்ணி பாருங்க. உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது அழகான முறையில கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு சூப்பரான இந்த சக்சஸ் ஷேரிங் செஷனை கடைசி வரைக்கும் இருந்து கவனமா கவனிச்சு அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்கிட்டேன். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ ஆல் இன் சக்சஸ் இன் ஆக்சிஸ் இந்தியா. தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ சார். நம்மளோட சாருமே நமக்கான சக்ஸஸ் சாரிங்க சூப்பராகவே சூப்பராக அவங்களோட ஆக்சஸோட பயணத்தையுமே நம்மளுக்கு சொன்னாங்க. யாரெல்லாம் இந்த சக்ஸஸ் சாரிங்க முழுமையாக இருந்து கவனிச்சிங்க அவங்க எல்லாருமே சாரோட ஃபீட்பேக் சொல்கிற நான் ரெடியாக இருக்கேன். அவங்க எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? நானுமே சாரோட சக்ஸஸ் சார்லேருந்து ரொம்பவே கற்றுக்கிட்டேன். அடுத்து நானும் சாரை மாதிரி ஒரு சக்ஸஸ் சாரிங் கொடுக்குற அளவுக்கு நானும் வளரணும்னு ஆசைப்படுறேன். ஸோ எல்லாருமே முழுமையாக கவனிச்சவங்க எல்லாருமே ஃபீட்பேக் கொடுக்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மிஸ்ஸஸ் அப்பாஸ்மிரா மேம், உங்களுக்கு அட்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் மேம். மேம் உங்களுக்கு அட்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் மேம். வனச்செலி மேடம், என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? ஹலோ, குட் ஈவினிங் மேம். இந்து சிஎல் மேம். வனச்செலி மேடம் கேக்குதுங்களா வாய்ஸ்? சார் உங்க வாய்ஸ் கேக்குதுங்க சார். ஓகே மேடம், அதான் இந்துசியல் மேடம் பேசினாங்க. அப்போ உங்களுக்கு தான் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபீட்பேக் சொல்லிட்டு நானே இந்து மேம்டையும் ஃபீட்பேக் கேட்டுறேன் மேடம். ரொம்ப நாள் ஆச்சு ஹோஸ்ட் பண்ணி. ஓகே சார் பேசுங்க சார். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் இனிய அருமையான மாலை வணக்கம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்னைக்கு நம்மளோட ஜமால் ஹுசைனோட சூப்பரான ஷேரிங் கேட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஃபுல் செக்ஷன் உட்காந்து கவனிச்சிருக்கேன். ஏன்னா எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் கவனிப்பேன். நிறைய டைம் கால்ஸ் வரும், இல்லை வேற ஏதாவது ஒர்க் இருக்கும்னு, அதாவது நம்ம பிசினஸ் ரீதியாக தான் நம்மளோட லீடர்ஸ் கூட பேசிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நம்மளால அட்டென்டிவாக கவனிக்க முடியாமல் இடையில ஏதாவது ஃபோன்ஸ் அப்படி மாதிரி வந்துட்டே இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து கவனிக்க முடிஞ்சிச்சு. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நிறைய விஷயங்கள், அதாவது எப்படின்னா ஒரு சிடியா ஆகி அவருக்கு கீழே ஒரு மிகப்பெரிய டீம், அதாவது அவருக்கு அண்டர்ல ஒரு சிடி பிளஸ் ஒரு 10+ இடிஸ் வச்சிருந்தும் இப்போவும் தன்னோட கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அண்ட் நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை நம்ம மக்களுக்கு தேவையான விஷயத்த ரொம்ப தெளிவா அது எந்த குறையும் வைக்காம கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாகவும் ரொம்ப அருமையாகவும் கொடுத்துருந்தாங்க. அதை நிறைய விஷுவலேஷனோட பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஜமால் ஹுசைனுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். அண்ட் அனதர் திங், நம்மளோட வனச்செல்வி மேடம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன், ஐ திங்க், அதாவது உங்கள் ஹோஸ்டிங்கை நான் பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைமாக நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அருமையான ஒரு ஹோஸ்டிங், ரொம்ப சூப்பராக, ரொம்ப தெளிவாக, பொறுமையாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப அருமையாக ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்த காலகட்டங்களில் அடுத்தடுத்த போஸ்டிங் வந்து அந்த சிஎல்டிஎல் அடுத்தடுத்த போஸ்டிங் வந்து நீங்களும் சீக்கிரமாக ஒரு டேரக்டர் ஆகி, அண்ட் இப்போ நம்ம ரீசெண்டாக டைமண்ட் டைரக்டர் சூப்பரான ஒரு பிளானிங் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள்
கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 3 வாரத்துக்குள்ள இங்க இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அந்த டைமண்ட் டைரக்டர் முடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை ரொம்ப தெளிவா பிளானோட உங்க அப்ளைனோட உட்காந்து சிறப்பா பண்ணுங்க. அதுலயும் ஸ்பெஷலி இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் கோர் லீடர் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. கோர் லீடர் கம்ப்ளீட் பண்ணீங்கனாலே பாதி கடலை தரண்ட மாதிரி தான். ஸோ நீங்க எல்லாரும் கோர் லீடரா மாறிட்டு கோர் லீடரா இருக்கவங்க எல்லாருமே உங்களை நம்பி வந்தவங்களை கோர் லீடரா மாத்தணும் அவங்களையும் பெரியவங்களும் முன்னேற்றணுங்கிற ஒரே எண்ணத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கனாலே எல்லாருமே இங்க டைம் லேட்டரா மாறிடலாம். ஸோ ரொம்ப அருமையான செஷன் பண்ணி கொடுத்த நம்மளோட ஜமால் ஹுசைன் சாருக்கும் அண்ட் ரொம்ப பொறுமையான ஹோஸ்டிங் பண்ண நம்மளோட வனச்செல்விக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். அண்ட் ஸோ இன்னைக்கு இந்த செஷனை முழுமையாக கவனிச்சு நம்மளோட இந்துமதி மேடம், ஸோ உங்களோட ஃபீட்பேக் நீங்க சொல்லலாம். இந்து மேம். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க மேடம். குட் ஈவினிங். நீங்க இப்படி திடீர்னு வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. இன்னைக்கு நம்மளோட செக்ஷனுமே சூப்பரா இருந்தது சார். அது ஜமால் ஹுசைன் சார் வந்து நான் இது வரைக்கும் சிடியா தான் பார்த்துருக்கேன். இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட போட்டோஸ் நிறைய பார்த்தேன். நீங்க இருந்தது எல்லாத்தையுமே பார்த்தேன். சின்ன பிள்ளையில இருந்தே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலுமே இந்த இடத்துல பார்க்கறதுக்கு புதுசாவே இருந்துச்சு. ஹுசைன் சாரையும் சரி உங்களையும் சரி இதுல இருந்து நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. என்னோட கெஸ்டையுமே ஒருத்தவங்க இதுல உட்கார வச்சிருக்கேன். அவங்களுமே இதை ஃபுல்லா இருந்து கவனிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஒரு ஒரு இதா இருந்து இந்த ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு சார். அது ரொம்ப ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இப்ப படுற ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட பெருசா நினைக்கிறோம். அப்படி இல்லை, நம்மளோட லீடர்ஸ் நிறைய கஷ்டங்களை தாண்டிதான் அந்த இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அந்த ஒரு செக்ஷன் புரிய வச்சிருக்கு. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் இந்துமதி மேடம். ஸோ ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அதாவது எப்படின்னா இங்கே நாங்கள் லீடர்ஸான சக்ஸஸை மட்டும் இல்லாமல் லீடர்ஸ் கடந்து வந்த பாதையை காமிக்கிறதுக்காக தான் இந்த சக்ஸஸ் சரிங்கிற ஒரு செக்ஷனே. அதாவது எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய இடிஸ் அண்ட் சிடிஸ் நல்லா இன்கம் எடுக்கிறாங்க, அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய போஸ்டர்ஸ் வருது, அவங்க சொன்ன ஐடி வருது அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கிரவுண்ட்ல இருந்து எங்கெங்கெல்லாம் அலைஞ்சிருக்காங்க, நாயா பையா சுற்றி இருக்காங்க, எத்தனை தடவை டீமை கூப்பிட்டுட்டு எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க, அவங்க எவ்வளவு ஃபீல்டு ஒர்க் போயிருக்காங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு லீடர்ஸ் கூட பாண்டிங்கோட இருந்தாங்க, அவங்கள ஒரு டீம் மெம்பரா பார்க்காம அவங்க நம்ம ஃபேமிலியில ஒருத்தரா எவ்வளவு இது பார்த்தாங்க, அதனாலதான் இப்படி மாறினாங்கிறத இந்த ஒரு சக்சஸ் சரி நிறைய இதுக்கு புரிய வச்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஸோ மச் இந்த மேம். கண்டிப்பா சார், எனக்குமே ரொம்ப புரிஞ்சிருக்கு சார். தேங்க்யூ சார். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், இங்க எல்லாருமே டீம் மெம்பர்ஸை உங்களோட டீம் மெம்பரா ஒரு இன்கம் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இல்லாம அவங்களை உங்க குடும்பமா பாருங்க, கண்டிப்பா பெரிய சக்சஸ் ஆவீங்க. அண்ட் அவர்களை தொடர்ந்து நம்மளோட வினோதினி மேடம், எம்ஜே ஏகே வினோதினி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு சார். இதோட ஒரு 3 டைம் நான் அட்டன் பண்ணியிருக்கேங்க சார். கண்டிப்பா நான் ஜாயின் பண்ண புதுசுல ஹுசைன் சார் வந்துட்டு சக்சஸ் ஷேரிங் கொடுத்துருந்தாங்க. ஆனா இவங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு சக்சஸ் பண்ணது எல்லாமே போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்க ஐடி போட்டது இப்ப அவங்க ஷேர் பண்ணல. ஆனா ஜாயின் பண்ண புதுசுல, அதாவது 2023ல நான் ஜாயின் பண்ண புதுசுல அவங்க ஷேர் பண்ணது எப்படின்னாக்க, நீங்க இந்த வாய்ப்பை பத்தி கொடுக்கும்போது உங்களை நிறைய கிண்டல் கேலி எல்லாம் பண்ணிட்டு உங்ககிட்டே 2000 வந்துட்டு கடன் கேட்கும் போதுதான் இந்த ஒரு வாய்ப்பை நீங்க கொடுத்ததா அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நான் மறக்கல. நிறைய இது வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. கொரோனா டயத்துல ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் விஷயமா வந்துட்டு கஷ்டப்படும் போது இந்த ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்ததா, ஐடி போடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் அவங்க ஐடி போட்டதா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு இப்ப நான் அப்பயே யோசிச்சேன், இந்த வயசுல எவ்வளவு பசங்க வந்துட்டு நல்ல வாய்ப்பை கொடுக்குறோம், அதை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க பயன்படுத்திக்கிட்டு தன்னோட ரெசிடென்சில இருந்து எல்லாமே சேஞ்ச் ஆனது. இதெல்லாம் வந்துட்டு நானே என்னோட டீம்மேட்ஸ் கிட்ட எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இந்த சார் வந்துட்டு முன்னாடி இப்படிதான் இருந்தாங்களாம், இதுல வந்து ஜாயின் பண்ணிட்டு சிங்கப்பூருக்கு வாய்ப்பு கிடைச்சும் நம்ம ஃபேமிலிக்காக இதை எடுத்து பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வேலை பாக்குறாங்க அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிருக்கேன். இன்னொன்னு என்னன்னாக்க, இப்ப இந்த ஃபீல்டு ஒர்க்குக்கு போகும்போது சாப்பாடை கூட எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த பேக்ரவுண்ட் பிளேஸ் கூட நான் பார்த்தேன். அது எங்கனே போயிட்டு ஏதோ ஒரு கட்டடத்துல உட்காந்து அவங்க சிஸ்டரோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஏன்னா நம்ம வீட்டுல வந்துட்டு நான் கிராமம் தான். இப்ப நம்ம அண்ணனோட வெளியில போனோம், அடிக்கடி போனோம் வந்தோம் அப்படின்னா பசங்களோட சேர்ந்துட்டு இவங்களும் சுத்துறா பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. இருந்தாலும் இதே பேச்சு அவங்களுக்கும் வந்திருக்கும். அதெல்லாம் அவங்க கடந்து வந்ததுனால இந்த ஒரு, அதாவது ஒரு நல்ல வேலைக்காக தான் அவங்களும் அலைஞ்சிருக்காங்க. அவங்களோட இதுல, அதாவது முஸ்லிம் சமூகத்துல இருந்துகிட்டும் எவ்வளவோ பேச்செல்லாம் வந்துட்டு கேள்வி எடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கடந்து வந்ததுனால தான் அவங்க வந்து சிடி ஆயிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். நிறைய வந்துட்டு லேர்னிங் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. எத்தனை முறை அட்டன் பண்ணாலுமே ஒவ்வொரு தடவையும் லேர்னிங் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. இதை நிறைய பேர் மிஸ் பண்றாங்க சார். ஏன்னா 150க்கு மேல இருந்தாங்க, இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது கொஞ்சம் வருத்தப்படுறதா இருக்கு.
ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்களாம் மிஸ் பண்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா மேடம். ஸோ நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. அதாவது உழைப்பின்றி ஊதியம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ எங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இன்கம் எடுக்கிறாங்க, டீம் வருது, அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்குது, அவங்களுக்கு ஒரு ரெப்புடேஷன் கிடைக்குது அப்படின்னா அது ஈஸியா கிடைச்சது கிடையாது அப்படிங்கிறதுக்கான லைவ் ப்ரூஃப் தான் இந்த சக்சஸ் ஷேரிங் அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ Yes, sir. நீங்க சொன்ன மாதிரியே நீங்களும் சரி, உங்க டீம்ல நிறைய நபர்களையும் சரி, டீம்ல ஐடி போடாம ஐடி போடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க நபர்களையும் சக்சஸ் ஷேரிங் செக்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவங்க ஐடியா Okay. போட்டுக்க மாட்டாங்க, ஆனா ஐடி போட்டுக்கு ரெடி பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களையும் சக்சஸ் ஷேரிங் செக்ஷன் ஃபோன் பண்ணுங்க. அப்போ அவங்களுக்கு புரியும் நம்ம போற இடம் நல்ல இடம், அந்த இடத்துக்கு போனா நம்ம பெரிய அளவு சக்சஸ் ஆக முடியுங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிங்களா. தேங்க்ஸ் ஸோ மச் வினோதினி மேடம். Thank you, sir. ஓகே. ஸோ வினோதினி மேமி தொடர்ந்து நான் ஒரே ஒரு நார்மல் பர்சன்ட், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தங்கள்ட்ட பேசிட்டு நம்மளோட மனச்சிலி மேம்கிட்ட டேக் ஓவர் பண்றேன். நீங்க இன்னும் ஒரு 2 to 3% மட்டும் 2% அந்த மாதிரி ஃபீட்பேக் கேட்ட நீங்க எண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ யார்கிட்ட கேட்கலாம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகே, தனலட்சுமி மேடம் உங்களுக்கு அனுப்பி கொடுத்துருக்கேன். ஆர் தனலட்சுமி உங்களுக்கு அனுப்பி கொடுத்துருக்கேன், பேசலாமா? சார் ரொம்ப நன்றி சார். வணக்கம் தனலட்சுமி மேடம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பரா இருக்கு மேடம். சொல்லுங்க மேடம், இன்னைக்கு ஒரு சக்சஸ் ஷேரிங் பார்த்துருக்கீங்க. ஒரு சிடியா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இந்த தொழில் எடுத்து டிராவல் பண்ண ஒரு நபரோட ஜெர்னியை பார்த்துருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? சார் இன்னைக்கு நான் மீட்டிங்ல உட்காந்து ரொம்ப ஹாப்பியா மீட்டிங் என்ஜாய் பண்ணேன் சார். இல்ல இன்னைக்கு புரியல நீங்க மேடம். மீட்டிங்ல நீங்க சொன்னது எனக்கு தெளிவா புரிஞ்சுச்சு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத ஒரு படிக்கல்லாக்கி தான் மேல போகணும்ன்றதை எனக்கு தெளிவா நீங்க எடுத்து சொல்லிட்டீங்க சார். கண்டிப்பா 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 மேடம். எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி வர்றதுக்கு எனக்கு உங்களோட நீங்க இப்ப சொன்ன இது எனக்கு ஃபீச்சர் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பா சூப்பர் மேடம். ஸோ கண்டிப்பான ஒரு விஷயம் அதான் சொல்லுவாங்கல்ல, நம்ம ரஜினி எல்லாத்த நிறைய படத்துல சொல்லுவாரு, அதாவது கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிற எதுவும் கண்டிப்பா சார். கிடைக்காது. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி கஷ்டத்தை இஷ்டப்பட்டு படுங்க, அதை இங்க படுங்க, நீங்க மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலாம், நீங்க நினைச்ச விஷயத்தெல்லாம் அடையலாம் அப்படிங்கிறத இங்க லைவாவே காமிச்சிருக்காங்க. ஸோ இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு இப்போ தனலட்சுமின்னு வந்திருக்க நீங்க அடுத்தடுத்த வாரங்கள்ல தனலட்சுமி சிஎல், தனலட்சுமி டிஎல், தனலட்சுமி டைரக்டர், தனலட்சுமி சீஃப் டைரக்டர், தனலட்சுமி டைமண்ட் டைரக்டர் அப்படின்னு வர்றதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் தனலட்சுமி மேடம். ரொம்ப தேங்க்யூ சார். நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பூஸ்ட் சாப்பிட்ட போல நல்லா எனர்ஜியா இருக்கு சார் இன்னைக்கு மீட்டிங். கண்டிப்பா அந்த எனர்ஜி அப்படியே கொண்டு போய் உங்களோட ப்ராசஸ்லயும், உங்களை நம்பி இருக்கிறவங்களோட ப்ராசஸ்லயும், உங்களை நம்பி இருக்கக்கூடிய எல்லாரையும் பெரிய அளவில் டெவலப் பண்ணுங்க, மிகப்பெரிய அளவில் நீங்க வளருங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஸோ மச் தனலட்சுமி மேடம். தேங்க்யூ சார். ஓகே, தனலட்சுமியை தொடர்ந்து நம்மளோட ஹோஸ்ட், அதாவது மிகவும் பொறுமையின் சிகரமா இருக்கக்கூடிய நம்மளோட வனச்செல்வி மேடம், நீங்க இதுக்கு மேல டேக் ஓவர் பண்ணிட்டு இன்னும் ஒரு சில நபர்கள்ட்ட நீங்க ஃபீட்பேக் கேட்டு உங்களோட செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனக்கு இந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்த அதாவது நம்ம இந்த வாரத்தோட நம்மளோட இன்சார்ஜ் சிடியான நம்மளோட இந்த செஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த நம்மளோட கார்த்திகேயன் சாருக்கும், சூப்பர்வா செஷன் பண்ண நம்ம உசேன் அண்ட் வனச்செல்விக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, ஸோ நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். சார் சொன்ன மாதிரி நம்மளுமே அடுத்தடுத்த சக்ஸஸ் ஆகணும். ஏன்னா 4 வருஷம் 5 வருஷம் நம்ம உசேன் சார் மாதிரி நிறைய பேர் அடுத்தடுத்த லெவல் வந்திருக்காங்க. நம்மளும் அடுத்தடுத்த போகணும். யாரெல்லாம் M5 ஃபீனிக்ஸ் FT பாபு சார் உங்களுக்கு அட்மின் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் சார். நீங்களுமே உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லலாம் சார். வணக்கம் மேம். அதாவது காலையில் தான் நான் நினச்சேன் மேம், ஏற்கனவே சக்ஸஸ் ஷேரிங் சார் கொடுத்தது மெமரியில் எனக்கு வந்துச்சு. சார் கொடுத்ததெல்லாம் மெமரியாக வந்தது. ஆனால் என்ன ஆச்சுன்னா இன்றைக்கே அவங்க சக்ஸஸ் ஷேரிங்கில் இன்றைக்கே அட்டன் பண்ணுவேன்னு எனக்கு கொஞ்சம் சக்ஸஸ் ஷேரிங் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. காலையில் தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏற்கனவே கொடுத்தது வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. சாருக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி சக்ஸஸ் ஷேரிங் வேறு லெவலில் இருந்துச்சு. ஏற்கனவே கொடுத்தது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது மாயாண்டி குடும்பத்தாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். வாய்ப்பு நன்றி மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். M5 ஸ்மைலி உமர் L1 சார் உங்களுக்கு அட்மிட் ஆப்ஷன் கொடுக்குறேன் சார். Happy evening, ma'am. Happy evening to all leaders. Happy evening, sir. Voice clear, ma'am? கிளியர் சார். உங்களோட ஃபீட்பேக் நீங்க சொல்றாங்க சார். Yes, ma'am.
மேம் சார் வந்து அவங்க ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஃபீல்டு எடுத்து பண்ணும்போது பார்த்தோம்னா எல்லாமே நைட் டைம்ல தான் கொண்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பேசுறதுக்கே யோசிக்கணும் நைட் டைம் ஆயிடுச்சா போய் பேசவா என்ன ஏதுன்னு. ஸோ அந்த இதில் இன்கம் வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபீல்டிங் அந்த ஒர்க்கை விட்டதுக்கப்புறம் தான் அவங்க பகல் டைம்லேயே வந்து நோட்டீஸ்லாம் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதிகபட்சம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க பார்த்தது எல்லாமே அவங்க வளர்ச்சி அடையறதுக்கு முன்னாடி நைட்டில் தான் உட்காந்து எல்லாத்தையும் பேசியிருக்கிறாங்க இந்த ஃபீல்டிங்கை பற்றி. ஸோ அவங்க வளர்ச்சி அடையிறதுக்கே 1.25 வருஷம் ஆகிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சார் வந்து ரொம்ப எல்லாமே பேசியிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சாருடைய அந்த டிஸ்பிளேல ஒரு கொஸ்டின் ஒன்று ஓடிட்டு இருந்தது, அதை பற்றி ஷேர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். நான் யார், நான் என்ன செய்கிறேன், என்னுடைய வருமானம் வருகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு கொஸ்டின் ஓடிட்டு இருந்தது மேலே ஹெட்டிங்கில். ஸோ அது நெக்ஸ்ட் அவங்க இது பண்ணும்போது அதை வந்து அவங்க எங்களுக்கு தெரியப்படுத்தினா நல்லா இருக்கும். தேங்க்யூ மேம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. கண்டிப்பா 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 சார். உமர் சார், கண்டிப்பா. So, அந்த அளவுக்கு உள்ளார்ந்து நீங்க வந்து கவனிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே அடுத்தடுத்த டாபிக் இன்னும் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து 2023 ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வரைக்கும் தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இன்னும் 2023 2024 இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதனால இன்னும் ஒரு 2 பார்ட் 3 பார்ட் இருக்கு. ஸோ அதோட தொடர்ச்சி அடுத்தடுத்த வாரங்கள்ல வாய்ப்பு கிடைத்தால் கிடைக்கும். ஓகேங்களா? கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே சார். ஆனா உள்ளார்ந்து நீங்க வந்து கவனிச்சிருக்கீங்க பாத்தீங்களா, வேலை நேரத்துல நைட் டைம்ல தான் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. உண்மையில வேற யாரும் வாட்ச் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி தெரியல. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். நீங்க தேங்க்யூ சார். சீக்கிரமாவே வளர்ச்சி அடைஞ்சிருவீங்க. சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார் உமர் சார். நம்மளோட சாரோட நுணுக்கமா கவனிச்சிருக்கீங்க. உங்களை மாதிரி நிறைய பேருமே நான் கவனிச்சு நம்மளோட செக்ஷனோட இம்பார்ட்டன்மே புரிஞ்சு அடுத்தடுத்த லெவல் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே சக்சஸ் ஆகலாம். அவங்களே தொடர்ந்து எம்பயர் ஸ்மைலி ஜெயஹத் கீதா மேம் உங்களுக்கு அட்மின் ஆப்ஷன் கொடுக்குறேன் மேம். கீதா மேம். குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க மேம். நம்மளோட சாரோட சக்சஸ் ஆறீங்க முழுமையா கவனிச்சிங்களா? உங்களுக்கு கண்டிப்பா கவனிச்சேன். இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாவும் நல்லா புரியுத மாதிரி நிதானமாவும் நிறுத்தி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறத போல. இப்போ எவ்வளவு கீழே இருந்து நம்ம எந்த இடத்துல இருந்து நான் எங்க வந்தேன் அப்படிங்கறது எனக்கு இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுது. சார் வந்து வார்த்தைகள்ல உச்சரிக்கும் போது வந்து சும்மா அது வேடா கேட்டுட்டு விலகி போயிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் ஃபுல்லா உட்காந்து கவனிக்கும் போது எங்க இருந்து எந்த இடத்துல வந்திருக்காங்க, அதாவது நான் வந்து இதுல இந்தியால நுழைஞ்சது எவ்வளவு வெற்றியை தொடலாம் அப்படிங்கறத வந்து நான் இன்னைக்கு ஃபுல்லா வீடியோ பார்த்தோன்னே ஃபுல்லா கவனிச்சனால புரிஞ்சுக்கிட்டேன். சாருக்கு ரொம்ப தேங்க்யூ மேடம். மேம் உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ மேம். எம்5 ஃபீனிக்ஸ் எம்ஜே ஏகே அவங்களோட நேம் தெரியல மேம். உங்களுக்கு அட்மின் ஆப்ஷன் கொடுக்குறேன் மேம். ஹாப்பி ஈவினிங் மேம். ஹாப்பி ஈவினிங் மேம். ஆக்சுவலா வாய்ப்பு கிடைக்குமா என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சமாலுசின் சாரே எனக்கு அவ்வளவா தெரியாது, ஆனா அவரோட ஸ்டோரி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும். ஆக்சுவலா அவர் கடந்து வந்த பாதை இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. இதுல நம்மளும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. நம்ம லைஃப்ல வந்து ஏதாவது நம்ம பண்றோம் போறோம்னா யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. 150 பேருக்கு மேல இருந்தாங்க, இப்பதான் 90 பேர்கிட்ட வந்துட்டாங்க. சோ அவங்களும் நிறைய கடக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் இருக்குல்ல, கேட்கலாம்ல. ரொம்ப கஷ்டமா இருக்குது. வர வர நம்மளோட டீம் ஸ்ட்ரென்த் ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. ஸோ சார் நிறைய விஷயத்த சொல்லியிருந்தாரு. அவரோட பாஸோட நம்பர் கூட நான் மெமரி பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட லைஃப் இன்னும் நிறைய சேஞ்சஸ் ஆகணும், அவர் இன்னும் நல்லா வந்து ஜெயிக்கணும். நம்மளும் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, நீங்க என்ன பண்றீங்க எது பண்றீங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஆனா நம்மளோட ஒர்க்ல வந்து நம்மளோட லைஃப் எப்படி இருக்கு, நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய சார் வந்து சொல்லியிருக்காரு. சமால் சார் சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுக்கும் அந்த சக்சஸ் சரிங்க இருக்கு. நம்மளும் நம்ம அந்த கடந்து வந்து வரணும், அந்த பாதைகளை கடந்து வரணும் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. அவங்கள போல நம்மளும் அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற வந்து எல்லாருக்குமே அந்த திங்கிங் இருக்கணும். ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நானுமே வந்து 2023 வந்து பார்த்துட்டு வந்து தான் நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தேன். ஸோ இன்ன வரையும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் அந்த லைக் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா நான் வந்து செய்வேன். நான் இப்போ சிங்கப்பூர்ல இருந்து தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார், சமாலுசின் சார். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ மேம்.
சூப்பராவே நம்மளோட லீடர்ஸ் மேடம் எல்லாருமே அவங்களோட ஃபீட்பேக்குமே மேடம் அப்படியே இடி தெரியப்படுத்துறாங்க. ஸ்கேன் ரைஸ் டைம் பண்ணிருக்காங்க. ஆகுது. இடிஸ்க்கு அப்படியே மேடம் அப்படியே இடி ஆ ஸ்கேன் ரைஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே வரிசையா இடிஸ்க்கும் கொடுத்துருங்க. ராமகுட்டி மேம், நீங்க ஹோஸ்ட்ல தான் மேம் இருக்கீங்க. தேங்க்யூ மேம். ஸோ ரதிதேவி மேம் சொன்ன மாதிரி தான் வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ கண்டிப்பா கிடைக்கணும். நம்ம முழுமையா கண்டிப்பா கிடைச்சு நம்மளோட கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை நம்பினேன். ஸோ அந்த மூலயமா இருக்கு. உண்மையிலே வந்து ஜமால் ஹுசைன் சாரோட சக்சஸ் சாரிங்க வந்து நான் இதோட நிறைய டைம் கேட்டிருக்கேன். ஸோ பர்சனலாவும் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். என்னன்னா அந்த மீட்டிங் பார்த்தோன்னா நான் கத்துக்கிட்ட ஒரு மூணே விஷயம். எந்த டைரக்ட் மீட்டிங்னாலும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்ட் ஒர்க் வந்து நிறைய வந்து போங்க அப்படிங்கிற விஷயமாகட்டும். பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆபீஸ்ல யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டூரு, இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் பண்றது, இந்த 4 விஷயத்துலயுமே உண்மையிலே சொல்றேன் ஜமால் ஹுசைன் சார் வந்து அடிச்சுக்க யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே ப்ராப்பரா வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எந்த மீட்டிங்லயும் அவங்க இல்லாத மீட்டிங்கை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆபீஸ் யூசேஜ் அப்படின்னு பண்ணா அதை எப்பவுமே நம்மளோட டீம் மெம்பர்ஸ்க்கு ஆகட்டும், இடிஸ் ஆகட்டும், எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆபீஸை ரெகுலரா யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஸோ எங்கேயாவது ஒரு வெளியில போகணும் அப்படின்னு டூரை பத்தி பேசினாலும் சரி, ஜமால் ஹுசைன் சார் தான் ஃபர்ஸ்ட் ஆளா நின்று ஏதாவது பண்ணணும், நம்ம டீமுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அவர் டூர் எக்ஸைட்மெண்ட்னு சொல்லிட்டு 2-3 வீடியோல மட்டுமே காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அதை மட்டுமே பண்ணாலும் 1 மணி நேரம் கண்டிப்பா அதை பத்தியே அவங்களுக்கு பேச வேண்டியிருக்கும். அந்த அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து நிறைய டூர் வந்து அவங்க டீம் மெம்பர்ஸ்க்காக அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ உண்மையிலே அவங்கள அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இன்னும் மேன்மேலும் அவங்க வளர்றதுக்கு இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க, மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ மேம். அவங்களே தொடர்ந்து எம்பயர் வெர்ஷன் ஜெயந்தி மேம், நீங்க ஹோஸ்ட்ல தான் மேம் இருக்கீங்க. எஸ் மா, தேங்க்யூ மா, வணக்கம் மேம். சூப்பர். தேங்க்யூ மேம். அந்த வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். நம்மளுடைய ஜமால் ஹுசைன் சார் சக்சஸ் சரிங் அப்படின்னாலே இது 4வது தடவை நம்ம கேட்குறோம். எங்க போனாலுமே தனித்துவமா தெரிவாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து சாப்பாடு வைக்க லேட் ஆனாலும் அவங்க அந்த இடத்துல இறங்கி சாப்பாடு வச்சு கொடுப்பாங்க. எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட், எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. பிஸ்னஸை தாண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன விஷயங்கள் கேட்டாலும் இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணுவாங்க, ஒரு புரிதல் கொடுப்பாங்க. நிறைய நான் ஹோஸ்டிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜமால் ஹுசைன் சாருக்கு தான் நான் அதிகப்படியா ஹோஸ்டிங் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு அவரும் சீடியா இருக்காங்க, நானும் சீடியா இருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வாய்ப்பை பயன்படுத்தினா மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும்னு நம்மளுடைய வாய்ப்பை நம்ம எம்டி கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம எடுத்துக்கிறது பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே பாருங்க, இப்போ அதான் சொன்ன மாதிரி ஒரு 200 நபர்கள் வந்து இருந்த இடத்துல அப்படியே படிப்படியா குறைஞ்சிருச்சு. நிறைய வேலைகள் இருக்கலாம். நம்ம எவ்வளோ தூரம் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு சக்சஸ் வந்து சீக்கிரமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி வந்து நம்மளுடைய ஜமால் ஹுசைன் சாரை சொல்லவே தேவையில்லை. நம்மளுடைய ஸ்மைலி கிங் நம்மளுடைய மகாராஜன் சார் டீம்ல இருக்காங்க. சாருமே பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் பண்ண ஃபீட்பேக் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல அவர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கிங்கா இருக்கும் போது அவங்க கூட வரவங்க எல்லாம் லேசுப்பட்டவங்களா இருப்பாங்களா? கண்டிப்பா அவங்களுடைய லைன்ல வரவங்க எல்லாத்தையுமே சூப்பரா சக்சஸ் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. ஜமால் ஹுசைன் சார் கூட நிறைய ஷேரிங் பேசுவோம், பண்ணுவோம். எதுனாலும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பேசுறது வந்து இந்த இடத்துல சிடிஸ் அப்படிங்கிற மரியாதையில மீட்டிங்குள்ள மட்டும்தான். மற்றபடி பேசும்போது நம்ம எல்லா விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவருடைய ஷேரிங் இன்னும் தொடரணும். இன்னும் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அடுத்த ஷேரிங் அவரோட தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஷேரிங் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் வந்து பேலன்ஸ் வச்சுட்டு தான் இப்போ கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் ஷேரிங்கும் அவரோட தான் இருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவனமா கவனிங்க. இந்த இடத்துல பேச வாய்ப்பு கொடுத்தா பேசுங்க. சூப்பரா சக்சஸ் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல். அன்லட்சுமி மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். கடைசியா நம்ம எம்பயர் ஸ்மைலி ஜெயம் சாந்தி பாபுதுரை மேம், உங்களுக்கு அட்மின் ஆப்ஷன் கொடுக்குறேன் மேம். தேங்க்யூ மேம். ஹாப்பி ஈவினிங். இந்த வாய்ப்பு கிடைக்குமோ இல்லையோ அப்படின்னு வந்து நினைச்சேன். தேங்க்யூ மேம். சார் வந்து இன்னைக்கு என்னன்னு தெரியல, என் பையன் போனை வந்து வாங்கி பார்த்தான். சாரோட போட்டோவை பார்த்ததுமே, இம்மா இந்த மாமா சேர்மதில இருக்காங்களா நம்ம ஆபீஸ்ல, அந்த மாமா தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின போனை சார் ஷேர் பண்ண ஒவ்வொரு போட்டோவையும் அவன் தான் பார்த்துருக்கான். பார்த்துட்டு அவன் தரவே இல்லை. ஏல இதுல என்னமா உனக்கு புரியுது அப்படின்னா, எனக்கு புரியலமா அண்ணா, எல்லா போட்டோலையும் அந்த மாமா இருக்காங்களா நான் பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். சார் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து வெளியில வேலை பார்க்கும்போது வந்து ஆபீஸ் ரூல்ஸ்
யாரு அப்படின்ட்டு வந்து பெரிய ஒரு இதை தாண்டி தான் நம்மகிட்ட பழகுவாங்க. நம்ம ஒரு லீடர் அப்படின்றத. ஆனா நம்ம ஆக்சஸ்ல மட்டும்தான் ஒரு ஃபேமிலியா வந்து பழகுதாங்க. சார் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க எவ்வளவு கடந்து வந்தோம் அப்படின்னுமே ரொம்ப ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்குமே நிறைய விஷயம் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ மேம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ மேம். நம்ம ஜமால் ஹுசைன் சாரா இருக்கட்டும், மகாராஜன் சாரா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க கடந்து வந்த பாதையை தாண்டி நமக்கு அவங்களோட கைடன்ஸ் கிடைக்கிறங்கும் போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நானுமே அவங்களோட கைடன்ஸ்ல வரும்போது எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்மளோட செக்ஷன் இன்னைக்குமே சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம செக்ஷனுமே என் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ ஜமால் ஹுசைன் சார். தேங்க்யூ வனசெல்வி மேம். தேங்க்யூ ஜமால் சார். Thank you very much. சார். தேங்க்யூ வனசெல்வி மேம். Mom.